அருள் தந்தை மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம் அனைவருக்குள்ளும் கலந்து இந்த உயர்ந்த தத்துவத்தை தர அருள்வாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த மாணவர்களே, நமது யோகமும் மனித மாண்பும் என்ற பாடத்திட்டம் வகுத்து வரும் பொழுது அடிப்படையிலேயே தவத்தையும் கொடுத்து அதோடு சேர்ந்து உடற்பயிற்சியும் கொடுத்த பிறகு தத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தோம். அந்த நிலையிலே தான் நமக்கு தவத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தவத்தை முழுமையாக செய்து வரும் பொழுது தத்துவங்கள் இயல்பாக நமக்கு வந்துவிடும். அந்த முறையிலே முதல் 2 மாதங்கள் உங்களுக்கு தவமும் உடற்பயிற்சியும் சார்ந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம். டிப்ளமா கோர்ஸ், எம்ஏ, எம்எஸ்சி, பிஏ எல்லாம் இருக்கும் பொழுது பொதுவாக கருத்து என்னவென்றால், டிப்ளமா படிக்கிற மாணவர்கள் வாரத்திலே 3 நாட்கள் வருகிறார்கள், தவம் செய்கிறார்கள், ஒவ்வொரு பேப்பருக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதி வருகிறார்கள். ஆனால் எம்ஏ படித்து நமக்கு வரும் பொழுது வாரத்திலே 2 நாட்கள் தான், அதுவும் ஒரு யூனிட்டுக்கு 2 அசைன்மெண்ட் என்ற ஒரு பேப்பருக்கு 2 அசைன்மெண்ட் என்ற முறை தான் இருக்கிறது. ஆனால் டிப்ளமா படித்த மாணவர்களுடைய உணர்வு, அவர்கள் மனநிலை எம்ஏ படித்த மாணவர்கள் என்ற நிலையிலே வரும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த விளக்கங்கள், அவர்களுக்கு உணர்வாக பெற்ற விளக்கங்கள் அத்தனையுமே தவத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. எனவே அந்த தவத்தை முழுமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற முறையிலே தான் முதல் 2 மாதங்கள் உங்களுக்கு தவத்தையும் உடற்பயிற்சி மாற்றம் கொடுத்துள்ளோம். காரணம், தவம் என்பது சிந்தனைக்கு வளர்ப்பு தாய் என்று சொல்லுவோம். சிந்தனை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. சிந்தித்தால் அறிவுக்கு விளக்கம் கிடைத்துவிடும். அறிவு விளக்கத்தோடு நாம் புத்தகத்தை படித்து வரும் பொழுது எல்லாமே புரிந்துவிடும். ஆக புரியாதவர்கள் சில பேர் இருக்கலாம். அவ்விதமாக வரும் பொழுது புரியாதவர்களுக்கு அது உடற்பயிற்சியோடு சேர்ந்து தவம் செய்து வரும் பொழுது சிந்தனை அங்கு தூண்டப்படும். எனவே அந்த முறையை தான் உங்களுக்கு பாடத்திட்டத்தை வகுப்புல 1/2 மணி நேரம் தவம், 1 மணி நேரம் உடற்பயிற்சி, பின்பு 1 மணி நேரம் தத்துவ விளக்கம், 1/2 மணி நேரம் தத்துவ விசாரணை என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக தவம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தால், காரணம், மகரிஷியோட ஒரு முறை ஒருவர் அன்பர் வந்தார். ஐயா, எனக்கு எல்லாமே புரியுது, உங்கள் பாடங்கள் அத்தனையுமே புரியுது, ஒன்றே ஒன்று மாத்திரம் புரியவில்லை. நான் நல்லா தவம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் புரியலைன்னாரு. என்ன புரியலைன்னாரு? காந்த தத்துவத்தை மாத்திரம் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னாரு. எல்லாம் புரியுதான், காந்த தத்துவம் மாத்திரம் புரியல. அப்போ அவருக்கு என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சிருக்குது? அப்படி மகிழ்ச்சி சொல்லலை, ஒன்றுமே புரியலன்னு சொல்லலை. அப்படியா, நீ படிப்பதை நிறுத்தப்பா, நீ தவம் செய், அப்புறம் உனக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியும்னாரு. அந்த முறையிலே தவம்னா நமக்கு எல்லாம் அடிப்படை. தவத்தை சார்ந்து தத்துவ விசாரணை நமக்கு வந்துவிடும். தவத்தை பற்றி தெரிந்து கொள்ளும்போது தவத்துக்குள்ளாக இருக்கிற எதனால் தவம் செய்கிறோம், எவ்விதம் தவம் செய்கிறோம் என்ற அடிப்படை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையில் தான் உங்களுக்கு பல தவங்கள் கொடுத்தாலும் எந்த ஒரு தவத்தை கொடுத்தால் எல்லா வித தவத்திற்கு அடிப்படையாக அமைந்து விடுமோ என்று எண்ணிய பொழுதுதான் இங்கு 9 மைய தவத்தை மாத்திரம் முக்கியமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த 9 மைய தவத்தை பற்றிய விளக்கம் வரும் பொழுது எல்லா தவத்திற்கும் அடிப்படையான கருத்துக்கள் அதற்குள்ளாக வந்துவிடும். பல்வேறு தவ முறைகள் கூறினாலும் எல்லா தவத்திற்கு அடிப்படையாக ஞானிகள் உணர்ந்தது,
அனுபவபூர்வமாக உணர்ந்தது என்று வரும் பொழுது அவர்கள் கூறுவது எல்லாமே குண்டலினி தவத்தை தான் அவர்கள் சாட்சியாக வைத்து சொல்வார்கள். உணர்ந்தது குண்டலினி தவத்தை தான். அந்த குண்டலினி தவத்திலே தியானம் செய்து வரும் பொழுது, தவம் மூலமாக செய்து வரும் பொழுது பல்வேறு விதமான உடலுக்குள்ளாக மனதுக்குள்ளாக மாற்ற வருவதை உணர்ந்து அனுபவபூர்வமாக அவர்கள் ஞானிகள் அத்தனைவே அதை கூறினார்கள். மகரிஷி கூறுவது தவம் என்பது எது என்று கேட்டால், ஒன்றை நினையாது தன்னையும் மறவாத ஒரு நிலை. தவம் என்று வரும்பொழுது ஒன்றை நினையாது தன்னையும் மறவாத நிலை. அது செய்பவன் வேறா செயல்படுவர் வேறா என்றால் எல்லாம் ஒன்றுதான். ஆக அந்த தவத்தை செய்பவன் செயல்படும் வேறு என்ற நிலையிலே வரும் பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலையிலே அந்த குண்டலி தவம் என்பது ஆணோ பெண்ணோ அல்ல, அது அலி. அந்த இறைநிலை என்ற பேராற்றலை உள்ளுக்குள்ளாக உணர்கிற ஒரு முறை, அதுதான் குண்டலி தவம், அதுதான் தவமே. அந்த பேராற்றலாக இறை நிலையை நமக்கு உள்ளாக உணர்வாக பெறுகிற ஒரு நிலைதான் அந்த நிலை. அதை தியானம் என்று சொல்வார்கள். தியானம் என்றால், தியான் என்றால் உணர்வது, ந என்றால் அற்ற நிலை, உணர்வு அற்ற நிலை. இதை பட்டினத்தார் சொல்லி மாதவம் என்று சொல்வார்கள். மாதவன் அல்ல, மாதவம் என்று சொல்வார்கள். நமக்குள்ளாகவே அந்த இறையாற்றலை உணர்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தி, அந்த இறை சக்தியை உணர்கிற சக்தியை தான் அந்த பேராற்றலை உணர்கிற சக்தி. அந்த முறையிலே வரும் பொழுது மகரிஷியர்கள் சொல்வார்கள், அந்த சக்தியோடு நாம் ஒன்ற வேண்டும். உன்னிலே நான் அடங்க, என்னிலே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மைப்பட்டே என்று சொல்லும் பொழுது, நாம் தவம் செய்யும் பொழுது அரை மணி நேரம் நல்ல மனதிலே செய்து வரும் பொழுது அது ஒரு நாள் முழுவதுமே அந்த தவத்துடைய தன்மை, நல்ல உணர்வாக பெற்ற தன்மை முழுவதுமே அன்று இருந்து கொண்டே இருக்கும். அவ்விதமாக பேராற்றலே உடலுக்குள்ளாக பேரறிவாக இருந்து இயங்கிக் கொண்டு இந்த இறையாற்றலே உணர்கிற ஒரு பயிற்சி முறைதான் நாம் தவம். நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கோம். வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்வு வேண்டும் என்றால் அடிப்படையிலே மனதை ஓர்மைப்படுத்தி நுனியை கொண்டு செல்ல வரும் பொழுதுதான் எல்லா சிக்கலுக்கும் அங்கு விடை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதை மாதிரி சொல்ல, வெள்ளத்திலே விடுகிற படகு போல, வெள்ளத்திலே படகு செல்லும் பொழுது அது எளிய முறையிலே எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்றுவிடும். ஆனால் வெள்ளத்திலே சிக்கிய துரும்பு எவ்விதமாக இருக்கும், அங்கேயே சுழந்து கொண்டே இருக்கும் அல்லவா? அதுபோல வாழ்க்கை கூடாது, வெள்ளத்திலே விடுகிற படகு போல கொள்ள வேண்டும். ஊர் பயணம் செல்கிறோம் என்றால் அந்த ஊர் பயணத்துடைய நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். பயணத்துடைய நோக்கம் தெரியாமல் எங்கே சென்று விட்டால் தாறுமாறாக சென்று விடுவோம் அல்லவா? அதுபோல ஊர் பயண நோக்கம், அதுபோல் நம்ம வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த தவம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இது. கீதையிலே 6ஆம் அத்தியாயத்திலே அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணனிடம், இவ்விதமாக மனிதர்கள் எல்லாருமே குழப்பமாக இருக்கிறார்களே, வாழ்க்கையில் எல்லா சிக்கலாக இருக்கிறார்களே, துன்பத்திலே இருக்கிறார்களே, இதிலிருந்து விடுபடுவதற்கு வேறு வழியே இல்லையா என்று கண்ணனிடம் கேட்கிறான் அர்ஜுனன். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு நீ பரமாத்மாவாகிய என்னை உணர வேண்டும் என்றால் உன்னுடைய ஜீவாத்மா என்னோடு இணைய வேண்டும். சரி, அது எவ்விதமாக இணைவது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு நீ தவம் செய்யப்பாங்கிறார், வேற ஒன்றும் இல்லை. சரி, எப்படி செய்வது? நீ கண்ணை மூடிக்கொண்டு புருவ மையத்திலே அப்படியே கவனித்துக் கொண்டே இரு. பகவத்கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் வருது. சரி, கண்ணை மூடிக்கொண்டு புருவ மையத்திலே கவனித்துக் கொண்டே இரு. சரி, நான் கண்ணை மூடிக்கொண்டு புருவ மையத்திலே கவனிக்கிறது, கண்ணை மூடிக்கொள்கிறான். அப்பொழுது கண்ணன் சொல்வான், நீ கண்ணை மூடிக்கொண்டு புருவ மத்தியிலே பார்த்தால் ஒன்று புரியாது. அங்கே நீ உயிரை உணர வேண்டும். உயிரை உணர்ந்தவங்க உணர்த்தி மேலே கொண்டு வர வேண்டும். அந்த உணர்த்தியவர்கள் மேலே கொண்டு வரும் பொழுது, அந்த நிலையிலே வரும்பொழுது அங்கு உனக்கு அந்த உயிர் உணர்வு வரும். அந்த உயிர் உணர்வோடு நீ லயமாக வேண்டும், உன் மனம் அங்கு லயமாக வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆக அவர்கள் கூறியது அத்தனையுமே இந்த குண்டலி தவத்தை தான் அவர் மறைமுகமாக கூறுகிறார். யோவானுக்கு, அதாவது பைபிளிலே யோவான் என்பவர் இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் செய்து கொண்டிருப்பார். அப்போ அவர் கூறுவார்,
நான் இப்பொழுது ஜலத்தினால் ஞானஸ்தானம் செய்து கொண்டே இருக்கிறேன், என்னை விட வல்லமை உடையவர் பின்னாடி வருவார், அவர் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் செய்வார் என்று சொல்கிறார். அவர் அக்னி என்று குறிப்பிடு குண்டலி சக்தியை, பரிசுத்த ஆவி என்று சொல்வது துரியாதீதத்தை தான். எனவே உணர்ந்தவர்கள் உணர்த்தியவர்கள் அத்தனையுமே இந்த குண்டலி யோக தவத்தை தான் அவர்கள் கூறி வந்தார்கள். அந்த மாதிரி வரும் பொழுது குண்டலி யோக தவத்தை பற்றி பல்வேறு விளக்கங்கள் வேதாந்த பார்வைகளே சரிதான், அது சித்தாந்த பார்வைகளே சரிதான், அது உபநிடத்திலே சரிதான். ஒவ்வொருவருமே இந்த குண்டலி யோக தவத்தை பற்றி மிக சிறப்பாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். அது வேதாந்தத்திலே சரிதான், சித்தாந்தத்திலே சித்தர்களாக இயக்கிய சரிதான். வெகு சிறப்பாக கூறப்பட்ட இந்த குண்டலி யோக தவம் அதை உணர்வதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது என்று வேதாந்தத்திலே சொல்வாங்க. அதை எளிய முறையிலே அந்த தவத்தை உங்களால் பண்ண முடியாது என்று பல்வேறு விதமாக வேதாந்தத்திலே கூறுவார்கள். வேதாந்தத்திலே அந்த ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகளை வைத்துக்கொண்டு அதை இறை வணக்கமாக அவர்கள் கொண்டு வந்து சென்றார்கள். இறை வணக்கமாக அந்த குண்டலி தவத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் சித்தர்கள் என்ற முறையிலே வரும் பொழுது அதை ஒவ்வொரு மையத்திற்கும் அந்த ஒவ்வொரு மையத்திலும் உள்ள மையங்கள் அத்தனைவே மன அலை சுழைப்பதற்கும் உடல் நலத்திற்கும் உள்ள மையங்கள் என்று அவர்களுடைய தன்மை வருகின்றே இருக்கும். இதான் வேதாந்த பார்வைக்கும் சித்தர்களுடைய பார்வைக்கும் அதாவது சுருக்கமாக சொன்னால் வேதாந்த பார்வைக்கு வேதாத்திரிய பார்வைக்குள்ள வித்தியாசமே. வேதாந்திகள் ஒவ்வொரு அந்த குண்டலி தவம் இருக்கிற உயிர் மையங்களை இயங்குவதற்குள்ள இடத்தை எல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதெல்லாம் இறை வணக்கமாக ஒவ்வொரு மையத்திலும் ஒரு தேவதைகள் இருக்கிறார்கள், அந்த தேவதைகளை வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் வேதாத்திரிய மார்க்கத்தில் வரும் பொழுது அந்த இயக்கங்கள் அத்தனையுமே அந்த உயிர் மையங்கள் உடலுக்குள்ளா உயிர் என்ற ஆற்றல் இயக்கிற மையங்கள் அத்தனையுமே மன இயக்கத்துக்கு சார்பாகவும் மன அலையை குறைப்பதற்கு சார்பாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அந்த கருத்து அங்கு அடிப்படுது. அவ்விதமாக ஒரு மன அலையை குறைத்து வரும் பொழுது அந்த உயிருடைய இயக்க மையங்கள் இருக்கிற பக்கம் முழுவதுமே உடல் நலத்திற்கு பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். உடல் நலம் என்று வரும் பொழுது உடல் நலம் யாருக்கு தேவையில்லை, எல்லோருக்கும் தேவை, அது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரமல்லவே என்றுதான் வேதாத்திரிய பார்வை இதை மன அலையை குறைப்பதற்குள்ள ஒரு மார்க்கமாக தான் தவத்தை கொண்டு வந்தார்கள். வேதாந்தத்திலேயோ அதை எவ்விதமாக வைத்திருந்தார்கள் என்றால் இறை வணக்கமாகவும் அதே சமயத்தை ஒவ்வொரு மையங்களுக்கும் உயிருடைய மையங்களுக்கும் அது ஒரு தேவதை மாத்திரமல்ல பல்வேறு விதமான தாமரை இதழ்களாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களாக வந்து கொண்டே இருந்தது. ஆக இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற மன வளத்தை கொடுத்து அதே சமயத்தை மன அலையை சுருக்கி உடல் இயக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது இது எல்லா மனிதர்களுக்கும் தேவை என்று சொல்லும் பொழுது இது சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டதாக மகரிஷிகள் இதை வடிவமைத்து குண்டலி யோக தவம் என்று மகரிஷிகள் கொடுத்துக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. அதே எளிய முறை குண்டலி யோகம் என்ற முறையிலே நமக்கு மகரிஷிகள் அளித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த எளிய முறை குண்டலி யோகம் என்று ஏன் சொல்ல குண்டலி யோகம் என்று இருந்தது, அதை ஏன் எளிய முறை குண்டலி யோகம் என்று மகரிஷிகள் அழைத்து நமக்கு அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நமக்குள்ளாக அந்த உயிர் சக்தி என்ற பேராற்றலை உடலுக்குள்ளாக உணர்கிறோம். உணர்வதற்கு ஒரு கருவி நமக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதமான ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவி உடலுக்குள்ளாக இருக்கிற கருவி மனம் என்ற நிலையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. மனம் மூலம் அவற்றை உணர்ந்து கொண்டே இருக்கும். அவ்விதமாக வரும் பொழுது ஏற்கனவே கூறியது போல நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளாகவே 3 உடல்கள் இருப்பது நமக்கு தெரியும். நேற்று விளக்கியது நமக்குள்ளாக 3 உடல்கள் இருக்கும் பொழுது ஒன்று பரு உடல், இன்னொன்று நுண்ணுடல், இன்னொன்று காந்த உடல். ரொம்ப கவனமாக கொடுத்துக்கொண்டோம். பரு உடல் என்று சொல்லும் பொழுது பரு உடல் நேற்று கூறிய போதே எல்லா மூலகங்களால் ஆக்கப்பட்டது. மூலகங்களோ ஏனால் ஆக்கப்பட்டது? எல்லாம் விண்களுடைய தொகுப்பு. விண்களோ எங்கேருந்து வந்தது? இறை துகள் காந்தமாக இருக்கு. இறை துகளோ இறை நிலையிலிருந்து வந்தது என்று பார்த்தோம். ஸோ இறை துகளாக இறை துகள் ஒரு தொகுப்பாக ஆகி விண்ணாக இந்த விண்கள் கூடி மூலகங்களாக வந்து அந்த மூலகங்களால் ஆக்கப்பட்ட பரு உடலாக நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் அடிப்படை. ஆக நமக்குள்ளாக இருக்க பரு உடல் மூலகங்களால் ஆக்கப்பட்டு என்று சொல்லும் பொழுது
உடலோ பஞ்சபூத கூட்டாக இருந்து கொண்டே இருக்குது. மூலகங்கள் உற்பத்தியாகி வரும் பொழுது முதலாக மூலகங்களுக்கு மூலமாக இருப்பது, மூலகங்களை உற்பத்தி பண்ணுவது எது மூலகங்களால் ஆனது என்று பார்த்தோம். எது மூலகங்களால் ஆனது என்று பார்த்தோம்? விண். விண்ணுடைய தொகுப்பு. விண் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலேருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் என்று பார்த்தோம். அது என்ன அலையாக இருக்குது? அது என்ன காந்தமா இருக்குது? வான்காந்தமா இருக்கு. வெரி குட், நல்ல வெரி குட். அதாவது வான்காந்தமா இருந்து கொண்டே இருக்கு. அந்த விண்கள் கூடி கூடி முதலாக பஞ்சபூதங்களாக உருவானது. அந்த பஞ்சபூதங்களாக உருவாகி அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி, உலகம் எல்லாம் தோன்றியது. அதான் அந்த விண்களுடைய தொகுப்பாக இருந்து பஞ்சபூதங்களாக உற்பத்தியானது. பஞ்சபூதங்களுடைய தொகுப்பாக வரும்போது எல்லாமே கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி எல்லாம் வந்தது என்று சொன்னால் நாம் பார்க்கிற அத்தனையுமே பஞ்சபூத தொகுப்பு தான். காணும் காட்சி, பார்க்கும் பொருள், அனைத்து ஜட பொருள்களும் சரிதான். பின்பு அந்த பூமி தோன்றியதிலிருந்து உயிரினங்கள் தோன்றி, உயிரினங்கள் வந்து நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாமும் அந்த பஞ்சபூத கூட்டாக தான் இருந்து கொண்டே இருக்கிறோம். நல்லா புரிந்துக்கணும். எல்லாமே காணும் காட்சி, பார்க்கும் பொருள் அத்தனையுமே பஞ்சபூத கூட்டு, நாமும் பஞ்சபூத கூட்டு. அவ்விதமாக வரும் பொழுது கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள் என்ற முறையில் வரும் பொழுது பூமி உருவாகிறது. பூமி உருவாகும் பொழுது பஞ்சபூத கூட்டு அப்பொழுது ஒழுங்கு முறையில் அமையவில்லை. அது எப்பொழுது பூமி உருவாகி பஞ்சபூதங்கள் கூட்டு ஒழுங்காக அமைந்தது என்று வரும் பொழுது 40 வருடத்துக்கு முன்பெல்லாம் பார்க்கலாம். ஒரு பூமி என்று சொன்னால் அதிலே 25% நீர், அப்புறம் மீறி 25% 25% நிலம், 75% நீர் என்று படிச்சிருக்கோம். நாம் பஞ்சபூத நவதாரத்திலே மகரிஷி அடிக்கடி சொல்வது என்ன சொல்றால் 28% நிலமாகவும் மீதி உள்ளது நீராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது எவ்விதமாக இருக்கிறது பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால் 31% நிலம், மீதி உள்ளது நீராக வந்து கொண்டே இருக்கு. ஆக அந்த பூமியுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்திலே அந்த பூமியுடைய தோற்றத்திலே வரும் பொழுது அந்த பூமிக்குள்ளாக இருக்க பஞ்சபூதங்கள் ஒரு ஒழுங்கு அமைப்பாக அது வரும் பொழுது, பஞ்சபூதங்கள் ஒரு சீரான ஒரு அமைப்பாக, ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரொப்போசிஷன் என்று சொல்வார்கள். அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொப்போசிஷனாக வரும் பொழுது அங்கு உயிரினம் தோன்றியது, நுண்ணிய கிருமிகள் தோன்றியது. நுண்ணிய கிருமிகள் தோன்றுவதற்கு தேவையானது அங்கு வெப்பம் தேவைப்பட்டது, நீர் தேவைப்பட்டது. நீர் வெப்பம் சேர்ந்து முதலாக உயிரினங்கள், நுண்ணிய கிருமிகள் அப்படியே தோன்றியது என்று சொல்வார்கள். அது எவ்விதமாக தோன்றியது, எவ்விதமாக அது வளர்ந்தது, எவ்விதமாக விருந்தது என்பதெல்லாம் அடுத்த வருடம் நீங்கள் அந்த உயிரின தன்மாற்றத்தை மிக ஆழமாக சொல்லுவோம். பொதுவாக பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்ட பூமி அதற்குள்ளாக ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரொப்போர்ஷனாக இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை அமைந்து வரும் பொழுது அது மூலமாக அதிலிருந்து உயிரினம் தோன்றியது. பின்பு அந்த உயிரினம் ஓரறிவிலிருந்து ஈரறிவு, 3 அறிவு, 4 அப்படி வளர்ச்சியடைந்து மனித நிலையிலே அந்த பரிணாமம் அப்படியே ஆரம்பித்தே வந்தது. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக பரிமித்து வருவதற்கு காரணமாக இருப்பது, அடிப்படை காரணமாக இருப்பது பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதங்களோ எதனால் ஆக்கப்பட்டது? விண்களுடைய தொகுப்பு. விண்கள் ஒவ்வொன்றும் சுழந்து கொண்டே இருக்கும்போது அதிலேருந்து என்ன வந்து கொண்டே இருக்குது? அலை. அது என்ன அலையாக இருக்குது? காந்த அலையாக இருந்து கொண்டே இருக்குது. அந்த காந்தமே என்ன ஆகிறது? காந்தத்தோட இணைப்பு சேர்ந்து பஞ்சபூத கூட்டாக வருகிறது. அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த நிலையிலே கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்களாக வந்து ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை வந்து கொண்டே இருக்குது. சரி, இப்படி பூமி உற்பத்தி ஆயிடுச்சது. பூமி உற்பத்தியாகி வந்த பிறகு பூமி சுழந்து கொண்டே இருக்குது. பூமி பஞ்சபூதம் கூட்டினால் ஆக்கப்பட்டது. பூமி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது கெட்டி பொருள்லாம் நடுமையத்தில் வருது, லேசான பொருள்லாம் வெளிப்புறமும் வருது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், 2 வித ஃபோர்ஸ் அதற்குள்ளாக ஆரம்பமாகுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் நடுமையத்தில் எதெல்லாம் செய்கிறது? கெட்டி பொருள்லாம். இப்போ கெட்டி பொருளால் நீங்கள் சேரும் பொழுது எதை நினைத்துக் கொள்ள வேண்டும்? கெட்டி பொருளால் எல்லா பொருட்களும் எதனுடைய தோற்றம் என்று பார்த்தால் எதனுடைய தோற்றமாக இருக்குது? அதான் மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும். கெட்டி பொருளாக எதனுடைய தோற்றம் அடிப்படையில் போய் பார்க்கும் பொழுது விண்களுடைய தொகுப்பு. ஸோ விண்கள் நெருக்க வர அது கெட்டி பொருளாக ஆகி உலோகங்களாக வரும் பொழுது நடு மையத்திலே வரும் பொழுது ஒன்றோடு ஒன்று மோதி எப்பவுமே அங்கே ஒரு வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பூமிக்கு நடு மையத்திலே
உலோகங்களுடைய கூட்டு ஒன்றோடு ஒன்று மோதி மோதி அங்கே என்ன எப்பொழுதுமே ஒரு நெருப்பு பிளம்பு. அந்த நெருப்பு பிளம்பு அப்படியே வெளியே சென்று கொண்டே இருக்கும், பூமியை தாண்டி வரை சென்று கொண்டே இருக்கும். பூமி சர்ஃபேஸ் வரை நெருப்பாக இருக்கும், அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை இருக்கும். அவ்விதமாக வரும்பொழுது பூமிக்கு ஒரு பௌதிக எல்லை, இன்னொன்று காந்த எல்லையில் 2 வித எல்லை அங்கு உருவாகிறது இருக்கிறது. பூமிக்கு பௌதிக எல்லை காந்த எல்லைன்னு சொன்னால் பூமிக்கு பஞ்சபூதங்கள் கூட்டினால் ஆக்கப்பட்ட பூமி. இதனுடைய பௌதிக எல்லை எது என்று பார்த்தால் பூமியோ பஞ்சபூதங்கள் என்று சொல்லும்போது பூமி பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டு எது பூமியாக இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதுவரை பஞ்சபூதங்கள் தொகுப்பு. இதுவரை பஞ்சபூதங்கள் தொகுப்பாக இருக்கக்கூட பூமிக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போனால் காற்று மண்டலம் வருது. இந்த காற்று மண்டலத்தில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் காற்று இருக்குது. அதுவரை பூமியுடைய பௌதிக எல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியுடைய பௌதிக எல்லை. அதை தாண்டி இருக்கிற எல்லை என்ன எல்லையாக இருக்கும்? பௌதிக எல்லையை தாண்டி ஒரு பெரிய எல்லை இருக்குதா, அது என்ன எல்லை? அது கரெக்ட், காந்த எல்லை. அந்த காந்த எல்லையிலே தான் சூரியனும் எல்லாம் சந்திரனும் எல்லாம் உருண்டு மேய்ந்து கொண்டே இருக்குது. அப்படி பூமியுடைய எல்லை ஒரு பௌதிக எல்லை ஹைட்ரஜன் காற்று வரை, அதை தாண்டி இருக்கிறது காந்த எல்லை. அந்த காந்த களத்தில் தான் எல்லாம் உருண்டு மேய்ந்து கொண்டே, சந்திரன் எல்லாம் அந்த காந்த களத்தை உருண்டு மேய்ந்து கொண்டே இருக்குது. அதை தாண்டி சூரியன். ஆக இவ்விதமாக இருக்கும் பொழுது சூரிய குடும்பத்திலே நான் வாழ்ந்து கொண்டே இருக்கேன் என்று சொல்லும் பொழுது, சூரிய களத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சூரியனை சுற்றி இருக்க நவகோள்கள், அந்த ஒவ்வொரு கோளிலிருந்து அலை வீசி வந்து கொண்டே இருக்கும். அந்த அலையெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரொப்போர்ஷனாக ஆகி, அந்த அலையெல்லாம் சேர்ந்து ஹோலிஸ்டிக் ப்ரொப்போர்ஷன் ஆகி அப்படியே சூரியனிலிருந்து ஒரு அலை வருகிறது, அது பக்கத்தில் புதன்லேருந்து வருகிறது, அல்லது சுக்கிரனிலிருந்து வருகிறது என்றால் இதற்கு தகுந்த மாதிரி இந்த ஜீவன் உற்பத்தி ஆகும் பொழுது ஜீவனுக்கு என்னென்ன தேவை வேண்டோ அத்தனை இந்த அலையே, அந்த வான்காந்த அலையே மெதுவாக கோள்கள் மூலமாக கொடுத்து கொடுத்து ஜீவனை 1 5 6 வரை அப்படியே உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குது. ஆக இந்த வான்காந்தம் தான் இப்படி உற்பத்தியாகி 1 6 மனித வரை வரும் பொழுது முதலாக உற்பத்தியானது அது என்ன ஆகிறது? புழுவாக உற்பத்தியாகுது, தாவரமாக உற்பத்தியாகுது. 2வது உற்பத்தி ஆகும் பொழுது அது புழுவாக உற்பத்தியாகுது. இந்த 2 நிலையிலே வரும் பொழுது சூரியனிலேருந்து வருகிற ஆற்றல், புதன்லேருந்து வருகிற ஆற்றல் அலை பச்சை நிறமாக இருப்பதால் புழு பொழுது பச்சை நிறமாக தான் தோன்றிக் கொண்டே இருக்கும். 3வதாக சுக்கிரன் வருது. சுக்கிரனிலிருந்து வந்த அலை வரும் பொழுது இங்கு வித்து ஃபார்மேஷனுக்கு ரெடி ஆகிவிடும். வித்துவே தான் விதையாக வந்து கொண்டே இருக்குது, அது வந்து விடுகிறது. இந்த 3 வந்த பிறகு அதற்கப்புறம் சந்திரனிலிருந்து வந்த அலை, நவகோரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சந்திரனிலிருந்து வர அலை, அதற்கடுத்து என்ன அலையாக வருது? செவ்வாயிலேருந்து வருகிற அலை, அப்புறம் குருவிலேருந்து வரும் பொழுது அதற்கப்புறம் இந்த புழுவுடைய தோற்றம் எல்லாம் எவ்விதமாக பச்சை நிறத்திலேருந்து மாறி சிவப்பு நிறமாக வந்து கொண்டே இருக்கும். சிவப்பு நிறமாக வரும் பொழுது ஒவ்வொரு அலையும் சேர்ந்து சேர்ந்து அதற்கு வேண்டிய உருவங்களை கொடுத்து கொடுத்து 1 6 மனிதனாக அலையே உருவமாக வந்து மனிதன் இந்த நிலையே வருகும் பொழுது அந்த அலைதான் மனிதன் என்ற உடையிலே பரு உடலாக இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சு, பருவுடல் என்று சொல்லும் பொழுது அந்த அலை தான் உடலுக்குள்ளாக பரு உடலை உற்பத்தி இயக்கத்துக்கு காரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதுபோக நம்ம உடல் என்று சொல்லும் பொழுது பரு உடல் என்று சொல்லும் பொழுது இது ஒரு பஞ்சபூத கூட்டு. இந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ளாக ஒரு பௌதிக இலை, காந்த இலை இருக்கிறது. பௌதிக கூட்டுக்குள்ளாக பஞ்ச இலை சொல்லும் பொழுது நமக்கு உள்ளாகவும் பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறது. என்னெல்லாம் பஞ்சபூதங்கள்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலமாக இருக்கிறது, கெட்டி பொருளாக இருக்கிறது. நீர் என்பது உடலுக்குள்ளாக இயங்கி கொண்டே இருக்கிறது. நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, விண் இருக்குது. இந்த விண் வரை வரும் பொழுது அது வரை பௌதிக எல்லை. அதற்கு மேலே இருக்கிற காந்த எல்லை. அந்த காந்த எல்லை எதுவா இருக்குது? நம்ம தலையில இருக்கிற அத்தனையுமே காந்த களமாக இருந்து கொண்டே இருக்குது. எப்படி பிரபஞ்சத்திற்கு உள்ள அமைப்பு அதே அமைப்பு நமக்கு உள்ளாக புரிந்து கொண்டு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை. அதாவது உடல் என்பது வான்காந்தத்துடைய குட்டி குழந்தைகளாக இருக்கிறது, ஜீவகாந்தமாக இருந்து அதன் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இயங்கி இயங்கி அப்படியே நமக்குள்ள இது அடிப்படை. நல்ல பருவுடல் என்பது பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு. பஞ்சபூதங்கள் எவ்விதமாக இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதுவரை பௌதிகமாக இருக்குது. அதை தாண்டி உள்ள களம் எதுவாக இருக்குது? காந்த களமாக இருக்குது. அப்போ காந்த களத்தில் தான் எல்லாமே உருண்டு இருக்குன்னு சொன்னால்
நம் மூளை எல்லாமே ஒரு காந்த களமாக இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பௌதிக களம், இது காந்த களம். இந்த ரெண்டையும் பிரிப்பது எதுன்னு பார்த்தால் இந்த பௌதிக களத்துக்கு காந்த களத்தையும் பிரிப்பது எது? எந்த 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 இடமா இருக்குது? நமக்குள்ள இருப்பது எந்த இடம்? இந்த விண். விண் என்பது எந்த இடத்துல இருக்குது? இந்த இடம். அதை பிரிக்கிற இடத்திற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தத்துவத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்டம். கண்டம்னு ஒரு சொல்லுவாங்க. இதான் கண்டம்னா என்ன? பிரிக்கிறது. எதை எதை பிரிக்கிறது? எதை எதை பிரிக்கிறது? பௌதிகளையும் காந்தலையும் பிரிக்கிற கண்டம். அதை வேதாந்த தத்துவத்தை சொல்லும்போது அதை என்ன சொல்லுவாங்க? திருநீல கண்டம் என்று சொல்லுவாங்க. அந்த கண்டம் முக்கியமான ஒரு பகுதி எந்த இடத்துல இருக்குது? நம்முடைய இந்த இடத்துல இருக்குது. இதுதான் இது உடலோட அமைப்பு. பொதுவாக நீங்கள் புரிந்து வைத்துக்கொள்ளுது. அப்போ இந்த பொதுவாக இந்த தன்மையில் வரும் பொழுது பருவுடல், பருவுடலோ மூலகங்களால் ஆக்கப்பட்ட, ரிப்பீட் பண்ணிக்கிறேன், பருவுடல், பருவுடல் மூலகங்களால் ஆக்கப்பட்டது. மூலகங்களோ ஏனால் போடப்பட்டது? விண்களால் ஆக்கப்பட்டது. விண்ணோ ஏனால் வந்தது? இறைத்துகளால் ஆக்கப்பட்டது. ஸோ பருவுடல், பருவுடல் மூலகங்களால் ஆக்கப்பட்டது. மூலகங்களோ என்னுடைய கூட்டு விண்ணாக ஆக்கப்பட்டது. விண்ணை என்னுடைய தொகுப்பா இருக்குது, இறைத்துகள் காந்த தொகுப்பா இருக்குது. சரி. ஸோ பருவுடல், பருவுடலுக்குள்ளாக இந்த மூலங்களால் ஆக்கப்பட்ட தன்மையிலே வரும் பொழுது உள்ளுக்குள்ளாக சுழந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒன்று. எது சுழந்து ஃப்ரீயாக ஓடிக்கொண்டே இருக்குது? பருவுடலுக்குள்ளாக எது சுழந்து ஓடிக்கொண்டே இருக்குது? உயிர். உயிருக்கு என்ன பேரு? நுண்ணுடல். ஸோ பருவுடல், நுண்ணுடல். அப்ப நுண்ணுடல் சுழந்து கொண்டே இருப்பது. நுண்ணுடலோ எதுவாக இருக்குது உடலுக்குள்ளாக? நுண்ணுடல் என்பது உடலுக்குள்ளாக எதுவாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்குது? சரிதான். எதா இருக்குது? உயிரா. உள்ளுக்குள்ள உயிர், வெளியில அந்த உயிருக்கு பேர் என்ன பேர் நம்ம சொல்றோம்? வெளியில உடலுக்குள்ள உயிரை வெளியில அதுக்கு பேர் தனியா சொல்ல என்ன பேர் சொல்லுவோம்? விண்ணு. கரெக்ட். வெளியே இருக்கிற விண்ணு தான் உடலுக்குள்ளாக ஃப்ரீயா வந்து அதுக்கு பேர் பேரு உயிர். ஸோ பருவுடல், உடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்ற உயிர் துகள் சுழந்து கொண்டே இருக்கிறது. உயிர் துகள் சுழந்து அங்கேருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கு. அது என்ன அலையா இருக்குது? காந்த உடல். ஸோ பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த மூன்று வித தன்மை வந்து ஸோ உள்ளுக்குள்ளாக காந்தம் சுழந்து கொண்டே இருக்கும். அந்த காந்தம் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அது ஒரு மையத்தை ஏற்படுத்தி விடும். ஃபேன் சுத்துது, சுத்துனா அதற்கு மையம் இருக்குது. அதுபோல உடலுக்குள்ளாக காந்தம் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சுழற்சிக்கு ஒரு மையம் வந்துடும். அந்த மையத்தில் இப்போ எது அந்த மையத்தை நோக்கி எது இயங்கிக் கொண்டே இருக்கும் என்றால் இந்த விழுந்த உயிர் துகளும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த காந்தத்தை உற்பத்தி பண்ணுவது எது? காந்த உடலை உற்பத்தி பண்ணுவது எது? நுண்ணுடல். நுண்ணுடலா இருப்பது எது? உயிர் துகள். அதுவும் இந்த மையத்தை நோக்கி சுழந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உயிர், இந்த நுண்ணுடல் என்ற உயிர் ரொம்ப சன்னமானது. அதை உடலுக்குள்ள பிடித்து வைத்திருப்பது எது? நேற்று பார்த்தோம். உடலுக்குள்ள பிடித்து வைத்திருப்பது எது? ஜீவவித்து குழம்பு. அப்ப ஜீவவித்து குழம்பு அது உற்பத்தி பண்ண விண்ணு, உயிர் துகள்கள், அதிலே வந்து அலை, மூன்று சேர்ந்த ஒரு பகுதி. அதான் என்ன பகுதியாக வருது? உடலுக்குள்ளாக மூன்று சேர்ந்த ஒரு பகுதி தான் நமக்குள்ளாக வருது கருமையம், ஜெனட்டிக் சென்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடலோட அமைப்பு எவ்விதமாக வந்து சொன்னாதான் உங்களுக்கு இந்த 9 மையம் எப்படி வருதுன்னு சொல்ற உங்களுக்கு புரிய முடியும். ஸோ உடலுக்குள்ளாக கருமையம், கருமையத்தை நாம் மூலாதாரம் சொல்றோம். மூலாதாரம் சொல்றோம். ஸோ கருமையம் எதனால் உருவாக்கப்பட்டது? மூன்று வித தன்மை இதெல்லாம் ஆக்கப்பட்டு கருமையத்துக்குள்ள ஒன்று காந்த சுழல், ஜீவகாந்த சுழல். ஜீவகாந்த சுழல் கொடுத்த எது? உயிர் துகள்கள். மூன்றாவது உயிர் பிடித்து வைத்திருப்பது எது? ஜீவத்துகள். அப்ப ஜீவத்து குழம்பு, உயிர் துகள்கள், காந்த, மூன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் எதுவா இருக்குது? கருமையமா இருக்குது. மையம் சொன்னா ஒரு காந்த அலை திவலைகளா இருந்து கொண்டே இருக்குது. இந்த கருமையை தான் மூலாதாரம் நம்ம சொல்றோம். அதை தான் ஆன்மான்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வம் என்று சொல்றோம், கடவுள் என்று சொல்றோம். ஒவ்வொரு பேர் அப்படி ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டு வரும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்கறது இந்த கருமையத்தை ஆன்மா சொல்றோம். இந்த கருமையம் இருக்கிற இடம் எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? உடலுக்கு நடுவு பகுதியில். உடலுக்கு நடுவு பகுதி சொல்லும் பொழுது 6 அடி மனிதன் இருந்தால் சரியாக 3 அடி 3 அடி வெட்டி 3 அடி ஹைட் அளந்து பார்த்து இடையில இருக்கிற 3 அடியும் குறுக்களவும் பார்த்தாலும் 1 அடி குறுக்களவு பார்த்தா 3/4 அடி 3/4 அடின்னு பார்த்தா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்? எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்? மூலாதாரத்தில் இன்டர்செக்ட் ஆகும். அதான் கருமையத்தில் இன்டர்செக்ட் ஆகும்.
மேலேருந்து 6 அடி மனிதன் 3 அடி கீழே 3 அடி மேலே 3 அடி சென்டரில் 1.5 அடி இருக்கான இங்கே 3/4 அடி இங்கே 3/4 அடி எல்லாம் சேர இடம் எந்த இடமா இருக்குது? மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் தான் கருமையும் இருக்குது. மூலாதாரம் தான் கருமையும் நம்ம சொல்கிறோம். அப்போ கருமையும் சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்குது? எப்படி மனசுக்கு வந்து கருமையும் எதனால் உருவானது? கருமையும் சொல்லும்போது எதனால் உருவானது? ஜீவத்து குழம்பு இந்த 3 சேர்ந்த ஒரு தொகுப்பு. உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம பரு உடல் ஒரு கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஒரு டிவி மாதிரி வச்சுங்க. டிவிக்கு ஒரு கேபின் இருக்குது, ஃபிசிக்கல் பாடி இருக்குது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். சரி, டிவி அங்கே இருக்குது. டிவிக்கு உள்ளால போய் பார்த்தோன்னா என்ன இருக்குது? நிறைய இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. டிவிக்குள்ளால போனால் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸாக இருக்குது. சரி, டிவி பாக்ஸு அதற்குள்ளாக நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் இருக்குது. இப்போ படம் தெரியும்னா நமக்கு என்ன வேணும்? உள்ளுக்கு எது வேணும்? பிக்சர் வரணும். பிக்சர் வேணும். என்ன பிக்சர் தெரியணும்? என்ன வேணும்? அலை வேணும். என்ன வேணும்? அலை வேணும். ஸோ ஒரு டிவி தெரியும்னா அதுக்கு ஒரு கேபின் இருக்குது. அதற்குள்ளால எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸுக்கு பிக்சர் தெரியும்னா என்ன வேணும்? அலை வேணும். ஸோ இப்போ அலையை பார்க்குறோம். அலையில் காட்சி தெரியும். இப்போ அலையில் காட்சி தெரியும் சொல்லும் பொழுது அந்த அலையில் காட்சி சொல்லும் பொழுது இப்போ ஒரு அலையிலேருந்து இன்னொரு அலைக்கு மாற்றுறோம். சன் டிவிலேருந்து ஜெயக்கு மாறுறோம். இப்போ சன் டிவிலேருந்து சேனலை மாற்றும் பொழுது நமக்கு என்ன காட்சி தெரியுது? இங்கே ஒரு காட்சியில் அழுதுட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த காட்சியில் பார்த்து நான் 25 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எங்கே டான்ஸ் ஆடுறாங்க? அலையில தான் ஆடுறாங்க. சரி, அப்போ ஒரு டிவிக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்குள்ளால எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குது. அதில் அலை இருக்குது. அது நம்ம உடலுக்குள்ள பாக்ஸாக இருப்பது எது? 6 அடி பாக்ஸ் நமக்குள்ளாக. இந்த 6 அடி பாக்ஸுக்குள்ளாக உள்ளுக்குள்ளாக எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். அது என்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குது? மின்சாரமாக உடலுக்குள்ளாக எது ஓடிக்கொண்டே இருக்குது? நம்முடைய எது ஓடிக்கொண்டே இருக்குது? உயிர்த்துகள் ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த உயிர்த்துகள் ஓடிக்கொண்டே இருப்பது அதில் இருந்து அலை வந்து கொண்டே இருக்கு. அது என்ன அலையா உடலுக்குள்ளாக போய்கொண்டே இருக்குது? காந்த அலை. அது காந்தமாக இருந்து கொண்டு, அவ்வளோதான். டிவி பாக்ஸையும் வச்சுக்க, உடலையும் பார்த்துக்க. அது மூலமாக நம்ம இருக்கணும். சரி, இப்போ அலையில தான் நம்ம ஒன்றை பார்க்குறோம், ஒன்றை படிக்கிறோம். படிக்கும் பொழுது எல்லாமே பதியுது. பதிஞ்சது எல்லாமே கடைசி எங்கே போய் பதியுது? எல்லாம் எங்கே போய் பதியுது? அந்த அலையில தான் பதியுது. எந்த அலையில? காந்த அலையில பதிஞ்சு கடைசி கருமையத்துக்கு வந்து நிற்குது. சரி, இப்போ புதுசாக உங்களை பார்க்குறேன். உங்களை பார்த்தது எனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருது. இந்த காட்சி அப்படி ஞாபகம். திரும்ப உங்களை தனியாக சந்திக்கும்போது எங்கேயோ பார்க்கும் பொழுது இவங்க பிசிபி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்த்த ஞாபகம் திரும்ப வருது. அப்போ நான் பார்த்தது படித்தது எல்லாம் கடைசி எங்கே போய் பதியுது? எங்கே போய் பதியுது? காந்தாலையில் போய் கருமையத்தில் பதிஞ்சிட்டு. ஸோ பார்த்தது எல்லாமே என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே வந்து பதிஞ்சு இப்போ அதை ஒவ்வொன்றாக பார்க்குறோம். பார்க்கறது, அவரை படிக்கிறது எல்லாம் படிச்சு தெரியும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிறார். எனக்கு தெரியாது. அப்போ உங்களை பார்த்தது தெரியுது, படித்தது தெரியுது, எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜே தெரியாது. அப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் பேச எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. அப்போ நான் எதெல்லாம் பார்த்தனோ, எதெல்லாம் படித்தனோ அதுதான் எனக்கு உள்ளுக்கு தெரியும். உள்ளுக்கு வருமே பற்றிய எதுவுமே அது எனக்கு ஏற்கனவே தெரியாது. எதுவுமே எனக்கு உள்ளுக்கு வராது. சரி, இப்போ அதேமாரி சுவையும் அதே மாதிரி தான். சுவை அதுவும் ஒரு அலையாக இருப்ப. சுவையும் சுவையை நம்ம உணர்றோம். நம்ம நண்பர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே அது இனிமையான வடுமாங்காய் கொடுத்துருக்குறாங்க. வடுமாங்காய் நம்ம சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னு. திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம அங்கங்கே சந்தை அப்படின்னு போகும்பொழுது, ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகும்பொழுது அங்கே வடுமாங்காய் பார்த்த உடனே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? அன்னைக்கு சாப்பிட்ட டேஸ்ட்டு உடனே வருது. அப்போ அன்றைக்கு பார்த்த டேஸ்ட்டு உடனே வருதுன்னா அந்த அன்னைக்கு சாப்பிட்ட சுவையும் எங்கே பதிஞ்சிருக்குது? நம்முடைய அலையில் பதிஞ்சிச்சு. அப்போ பார்த்தது, கேட்டது, சுவைத்தது, முகர்ந்தது எல்லாம் கடைசி எங்கே பதியுது? கருமை. கருமையும் சொன்னால் கருமையும் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த 3 நாள் ஆக்கப்பட்டு எல்லாம் அங்கப்பட்டு. சரி, இப்படி ஒவ்வொன்றா இந்த பதிஞ்சது திரும்ப நினைச்சு பார்க்குறோம். நினைச்சுப்போ ஒரு சினிமா படம் பார்க்க போகிறோம். சினிமா படத்தில் ஒரு பாடல் வருது.
அந்த பாடலை பார்த்துட்டு திரும்ப வரும்போது நம்ம சும்மா இருக்கும் பொழுது கூட அந்த பாட்டு ஞாபகம் வருது, அந்த காட்சி நமக்கு வந்து கொண்டே இருக்கு. சும்மா இருந்தாலும் அப்போ பார்த்தது ஞாபகம் வருது, பாட்டு ஞாபகம் என்னாச்சு, அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது, எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு பதிஞ்சதுலேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது பார்த்தது கேட்டது எல்லாம் கடைசி எங்கே வந்து பதியுது, காந்த மையத்தை பண்ணும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து காந்தத்துக்கு ஒரு குணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த காந்தம் குணத்தை கொடுத்து கொண்டு திரும்ப நினைச்சு பார்க்கும்போது எது மூலமா நம்ம நினைச்சு பார்க்கலாம், மூளை மூலமா. அப்போ நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த மூளையிலேருந்து இந்த காந்தாலே எப்போ எதுவாக மாறிவிடும், நினைச்சு பார்க்கும் பொழுது மனமாக மாறிவிடும். எது மனமாக மாறும். பார்த்தது கேட்டலாம் தொகுப்பாக வந்தது, இப்போ நினைக்கும் பொழுது அது என்னாக மனமாக வந்தது. மனங்கிறது அப்போ என்னவா இருக்குது, மனங்கிறது என்ன எதுவாக இருக்குது, ஜீவகாந்த அலை. அந்த அலைன்னு சொல்லும் பொழுது பார்த்தது கேட்டது எண்ணங்களாக பார்த்தது எண்ணங்களையும் தொகுப்பாக இருப்பதுதான் எதுவாக இருக்குது, மனமாக இருக்குது. அந்த மனத்தில் பார்த்தது கேட்டது எல்லாம் வந்தாச்சு. சரி, இப்போ மனத்தில் வந்து மனங்கிற ஒரு அலை. இந்த அலை நாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ மனம் மூலமாக பார்க்குறது கேட்குற எல்லாம் பதிஞ்சிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளாக எல்லாம் பதிஞ்சு கொண்டே இருக்குது. அந்த மன அலை பதிஞ்சதெல்லாம் எப்படி பதியும்னா, பார்த்தது கேட்டது மோந்தது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிக்கு தக்க பதிஞ்சு கொண்டே இருக்கும். ஒரு அலைன்னு சொன்னால் எந்த அலையாக இருந்தாலும் சரிதான், அங்கே என்ன ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு வேவ் லெங்த் உண்டு, புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்குறோம். இந்த டேப் ரெக்கார்டர் 10,000 ரூபா கொடுத்து டேப் ரெக்கார்டர் வாங்கினா கூட அதில் ப்ளே பட்டன் இருக்குது, ரெக்கார்டு பட்டன் இருக்குது. ப்ளே பட்டன் அமுத்துனா என்ன ஆகும், ஒரு பாடல் பதியும். ப்ளே அதை ரெக்கார்டு பட்டனை ஆரம்பிச்சுன்னா அங்கே என்ன ஆகுது, இன்னொரு பாடல் தான் ரெக்கார்டு பண்ண முடியும். ஆனால் ப்ளே பட்டனை ரெக்கார்டு பண்ணி சேர்ந்து அமுத்த முடியுமா, முடியாது. ஏதாவது ஒன்று தான் அங்கே அமுத்த முடியும், ப்ளே பட்டன் ஏதாவது ஒன்று தான். ஆனால் இங்கே பார்த்தது கேட்டது எல்லா பட்டனும் ஃப்ரீயாக நம்ம கடத்திட்டே இருக்கு. 12,000 ரூபா கொடுத்த அந்த டிவி அந்த டிரான்சிஸ்டர் அது கிடையாது. ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் எப்படி தெரியுது, நம்ம டிரான்சிஸ்டரில் எல்லாமே எதுனா அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் என்னெல்லாம் கேட்டோமோ பார்த்தோமோ எல்லாம் ரிஃப்ளெக்டட் ஆகிட்டே இருக்குது. தூங்கும் பொழுது என்ன செய்யுது, அப்பவும் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது, எப்படி கனவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எவ்வளவு பெரிய நமக்குள்ளாக இருக்கிற டிவி, நம்ம டிவி எவ்வளோ பெரிய டிவி, புரிஞ்சுக்க. இந்த டிவி யார் உற்பத்தி பண்ணாங்க, இறைநிலைவர். அது மனிதனாக உற்பத்தி பட்ட டிவி. இது யாரால இந்த டிவியை நமக்குள்ளார டிவி யாரும் உற்பத்தி பண்ணாங்க, நம்ம அம்மா அப்பா சேர்ந்து இந்த டிவியை உருவாக்கிட்டாங்க. அம்மா அப்பா 2 காந்தால சேர்ந்து இந்த டிவியை உருவாக்கி இந்த டிவி மூலமாக 12,000 டிவியோட கூடுதல் டிவி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் பதிஞ்சிட்டே இருக்கு. பதிஞ்சதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மன அலை, ஒவ்வொன்றும் ஒரு அலைன்னு சொன்னால் அலைக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு, ஒரு வேவ் லெங்த் உண்டு. அந்த வேவ் லெங்த்தில் எல்லாம் பதிஞ்சு கொண்டே இருக்கும். எல்லாமே பார்க்கறது சும்மா அப்படி பதியாது, எல்லாம் ஒரு வேவ் லெங்த்தில் பதிஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ நம்ம ரோட்டில் போய்ட்டு எஃப்எம் ரேடியோ கேட்குறோம், சன் எஃப்எம் ரேடியோ கேட்டால் 91.4ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் டியூன் பண்ணால் 91 எஃப்எம் ரேடியோ கேட்குது. அதே மாற்றி இன்னொரு ரேடியோ கேட்குறோன்னா என்ன பண்ணுறோம், அந்த அலையை டியூன் பண்ணுறோம். அதுபோல் இந்த அலை மனிதனுக்குள்ளா நமக்குள்ளா இருக்க அந்த அலைன்னு சொன்னாலும் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு வேவ் லெங்த் உண்டு. ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு வேவ் லெங்த். அந்த வேவ் லெங்த் எல்லாம் பதியும். எந்தெந்த ஃப்ரீக்குவன்சியில் பார்த்தோமோ அந்தந்த தன்மையில் எல்லாம் பதிஞ்சிட்டே இருக்கும். சும்மா அப்படி பதியா ஒவ்வொன்றும் ஃப்ரீக்குவன்சி. அப்படி நம்முடைய ஃப்ரீக்குவன்சி வேவ் லெங்த்தை எப்படி கணக்கு பண்ணியிருக்காங்க, 1லேருந்து 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் நம்முடைய ஃப்ரீக்குவன்சி வேவ் லெங்த்தை எடுத்துக்கிறாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சி 1லேருந்து 40 பொழுது 13லேருந்து 40 வரை ஹை ஃப்ரீக்குவன்சி. அது கீழே வரலாம் என்ன ஃப்ரீக்குவன்சி, லோ ஃப்ரீக்குவன்சி. ஹை ஃப்ரீக்குவன்சியில் வேலை செய்யும் பொழுது மன அலை எவ்விதமாக இருக்குது, பீட்டா வேலை ஒர்க் பண்ணுறது. லோ ஃப்ரீக்குவன்சியில் வேலை செய்யும் பொழுது எதுவாக இருக்குது, அங்கே வந்து ஆல்ஃபாவே டெல்டா தீட்டா அந்த அலையெல்லாம் வந்து கொண்டே இருக்கு. ஸோ ஹை ஃப்ரீக்குவன்சி லோ ஃப்ரீக்குவன்சி. ஸோ இந்த இயக்கத்தில் பருவுடல், இந்த அமைப்பில் பருவுடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்ன வந்து கொண்டே இருக்குது, இந்த காந்தம். அந்த காந்தம் என்ன காந்தமாக இயங்கி கொண்டே இருக்குது, ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் எது மூலமாக பார்த்து கேட்டு முகர்ந்து செல்லுது, மூளை மூலமாக போனால் அது மனமாக செயல்படுகிறது. அது கண்ணு மூலமாக போனால் பார்க்குது, காது மூலம் போனால் கேட்டு, பார்த்தது கேட்டது முகர்ந்தது எல்லாம் கடைசி எங்கே வந்து சேருது, நம்முடைய காந்த மையத்தில். காந்த மையம் நம்ம உடலுக்குள்ளா எங்கே இருக்குது, கருமையம். இந்த கருமையத்தை நமக்கு கொடுத்தது யார், நம்ம கருமையம் கொடுத்தாங்க, நமக்கு யார் கொடுத்தாங்க நம்முடைய கருமையத்தை, நம்முடைய
அம்மா அப்பா. அவர்கள் எங்கேருந்து கர்மயத்தை கொண்டு வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா. அவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? அப்படியே போனால் கடைசி யார் வராங்க? முதல் மனிதன். அவன் எங்கேருந்து வந்தான்? முதல் மனிதன் இறைநிலையிருந்து வரல. 6 அறிவு, 5 அறிவு, 4, 3, 2, 1 பஞ்சபூதங்கள் இறைநிலையில் அப்படியே வந்த தன்மையிலிருந்து இப்போ வரை நம்ம இருக்கிறோமே, அத்தனையும் எந்தெந்த பிறவில எந்தெந்த தன்மையில செய்தோமோ அந்தந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி அத்தனையும் சுருக்கி இறுக்கி நம்ம கருப்பு மையத்தில் வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் என்னென்ன பார்த்தோமோ கேட்டோமோ அத்தனையும் கருமயத்துக்குள்ள அப்படியே சுருக்கி இறுக்கி நம்முடைய மூலாதாரத்தில் அத்தனையும் வச்சிருக்குது. மூலாதாரத்தை இப்படி பார்த்து அத்தையும் வச்சனால கெட்டி ஆகிப்போச்சு. அது கெட்டி பொருளாக இருக்குது. அந்த கெட்டி பொருளாக இருப்பது பஞ்சபூதத்துக்கு கெட்டி பொருளுக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதங்களில் கெட்டி பொருளாக இருப்பது மண்ணுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள்ள அது கெட்டி பொருள் மாதிரி அப்படி ஆயிடுச்சு. பார்த்தது, கேட்டது, முகர்ந்தது எல்லாம் இருக்குது. நம்ம செய்தது, நம்ம அப்பா செய்து, அம்மா அப்பா செய்து, இப்படியே வரும்போது அத்தனையும் நம்ம கூட மூலாதாரத்தில் அத்தனையும் அமைந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால், மூலாதாரத்திலேருந்து இந்த மூலாதாரத்தை இன்னொரு மூலாதாரம் உற்பத்தி ஆகுது. யார் உற்பத்தி ஆகுவாங்க? நம்மகிட்ட யார் உற்பத்தி ஆவாங்க? வரும். அப்போ இதில் உள்ள தன்மையெல்லாம் அங்கே போகுமா போகாதா? அது போகும். சரி, அப்போ இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடலுக்குள்ளாக கெட்டியாக இருக்கிறது இந்த ஜீவத்து குழம்பு இருக்க மூலாதாரம். அதற்கு மேலே பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிற தன்மை மாதிரி அடுத்தாப்புல நம்ம பஞ்சபூதங்களை அடுத்த மையமாக எதுவாக இருக்குது? நீர் இருக்குது. நீருக்கு அதுக்கு நீருடைய இயக்கங்கள் அதை ஒழுங்குபடுத்தி அதோட ரகசியங்களை உணர்ந்ததுக்காக அதற்கு ஒரு மையம் உடலுக்குள்ளாக காந்த மையம் இருக்குது. அது என்ன மையமாக இருக்குது? அது 2வது மையமாக இருக்குது. என்ன மையம்? சுவாதிஷ்டானமாக இருந்தது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை காந்தத்தை தான் நான் பேசிட்டே வரேன். நீருக்குள்ள மையம். நீர் எப்படி உற்பத்தி ஆச்சு? நீருங்கிறது எதனுடைய காம்பினேஷன்? எதனுடைய காம்பினேஷனு? ஹைட்ரஜனும் ஆக்சிஜன். வெரி குட். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லும்போது ஹைட்ரஜனுக்கு எத்தனை மூலங்களாக இருக்குது? 2 விண்கள் சேர்ந்து அலையில் என்ன உற்பத்தி ஆகும்? அலை. அந்த 2ம் சேர்ந்து ஒரு மையத்தை ஏற்படுத்திது. என்ன மையத்தை உற்பத்தி விட்டுது? என்ன மையம் வந்துட்டு? சுவாதிஷ்டானம். அடுத்த என்ன மையம் வந்துட்டு? நெருப்புகுல மையம். எல்லாம் நெருப்பு. அது என்ன மையம் வந்துட்டு? அது மணிப்பூரகமாக வந்துட்டு அது ஆக்சிஜனுடைய மையம், நெருப்பு மையம். அதற்கப்புறம் காற்று மையமாக இருக்குது. என்ன மையமாக இருக்குது? அநாகதமாக வந்தது. அதுக்கப்புறம் மையம் என்னது? விசுக்தி. இது ஒரு பௌதிக எல்லை. இதை தாண்டி உள்ள எல்லை என்ன எல்லையாக இருக்குன்னு முதல் பார்த்தோம். காந்த எல்லை. அது என்னென்ன எல்லை? ஒன்று ஆகிய, இன்னொன்று துரியம். இந்த 2 காந்த களம். இதுவரை பௌதிக எல்லை, இதுக்கு மேலே காந்த எல்லை. அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா, சார் இதுவரை பௌதிக இது காந்த களம் சொல்கிறீங்களே, இங்கே எலும்பு மூளை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பருப்பொருளாக தானே இருக்குதுன்னு கேட்கலாம். அப்படின்னு கேள்வி வரும் பொழுது பூமி இருக்குது. பூமிக்கு ஒரு பௌதிக எல்லை சொன்னேன். பூமியோட பௌதிக எல்லை எது வரை வருது? ஹைட்ரஜன் வரை. அதற்கு மேலே இருக்கிற எல்லை என்ன சொன்னேன்? காந்த எல்லை. அந்த காந்த எல்லை தான் எது உருண்டு மேய்ந்து கொண்டே இருக்குது? சந்திரன் உருண்டு கொண்டே இருக்குது. சந்திரனுக்கு உள்ளால போய் இறங்கி பார்த்தோம்னா அங்கே என்னெல்லாம் இருக்குது? மேடு பள்ளம் எல்லாம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளால இருக்கு. ஆனால் அது எந்த களத்தை உருண்டு மேய்ந்து இருக்குது? காந்த களத்தில். அதுபோல இந்த மேலே இருக்கிறது முழுதுமே ஒரு காந்த களத்தை இயங்கி கொண்டே இருக்குது. இந்த காந்த களத்திலிருந்து சூட்டப்பாக விரிந்து போகிறது தான் மனமாக அலையாக வெளியில் போய் கொண்டே இருக்குது. அப்போ மனமாக இருக்கிற அலை வெளியில் போகணும்னா அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்துறதுக்கு மையங்கள் உடலுக்குள்ளாக அமைந்தது. உடலுக்குள்ளாக 5 மையங்கள் பௌதிக எல்லை. அதற்கு மேலே இருக்கிற 2 எல்லை காந்த எல்லை. இந்த காந்த எல்லையை ரெகுலேட் பண்ணுறதுக்காக மூளையில் 2 மையங்கள் உற்பத்தி ஆச்சு. என்னென்ன மையங்கள்? இந்த இடத்துல ஒரு மையம். என்ன மையம்? ஆக்னை. இங்கே ஒரு மையம் துரியம். 7 மையங்கள். உடலுக்குள்ளாக 7 மையங்கள். இப்படி ஆரம்பிச்சு 7 மையங்கள். என்னென்ன மையங்கள்? மூலாதாரம், சுத்தி, துரியம். இது எல்லாமே இந்த 7 மையங்கள். இந்த 7 மையம் எதை ரிலேட் பண்ணியிருக்குது? அத்தனையும் பஞ்சபூதங்களாக. இந்த 2 மையங்கள் எதை ரிலேட் பண்ணியிருக்குது? காந்தத்தை. வெளியில் இருக்கிற காந்தம் வான்காந்தமாக இருக்குது. அதுவே ஜீவகாந்த இயக்கத்துக்கு வேண்டிய தன்மைகளுக்குள்ள மூளையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இயங்கி கொண்டே இருக்குது. இது அடிப்படை. சரி, இப்படின்னு வரும் பொழுது இந்த உயிர் சக்தியோ உயிரோ நமக்கு அம்மா அப்பா கொடுத்த உயிரோ எங்கே இருக்குது? நம்முடைய மூலாதாரத்தில். அப்போ அந்த கீழே இருக்க உயிர் சக்தி இருக்கும் பொழுது எல்லா பதிவுகளையும் பற்றி இருக்கனால
அந்த பதிவுகளை நீக்கி அதன் மூலமான இறைநிலையோட ஒன்று ஒன்று சொல்லுவதற்காக தான் தவ முறைகள் பல்வேறு தவ முறைகள் வந்தது. அப்படி பல்வேறு தவ முறைகள் வரும் பொழுது அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த கீழே இருக்க உயிர் சக்தியை மேலே ஆக்னையை கொண்டு வரணும்னா ஒவ்வொரு மையமாக கடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். அப்படி ஒரு 100 பேர் தவத்தில் இருந்து மேலே கொண்டு வரணும்னா ஊர்த்தான் வெற்றி கிடைக்கும், மீதி மற்றவங்களாம் கிடைக்காது. அப்படியே வரும்போது ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஒவ்வொரு மையமாக போகிறோம். ஒவ்வொரு மையமாக போகும் பொழுது மூலாதாரத்தில் அடுத்த மையம் சுவாதிஷ்டானம் வரும். சுவாதிஷ்டானத்து மணிப்புறம் வரும் பொழுது இதே இந்த 3-4 மையம் வந்துடும். அப்படி வரும் பொழுது இந்த பிரபஞ்ச களத்தில் இருக்க எல்லா ரகசியங்களும் இதில் பதிந்து சில உணர்வுகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த சில உணர்வுகள் வரும் பொழுது அந்த உணர்வுகள் பல இன்ட்யூஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்தாலே போதும் உங்களை பிடிச்ச தன்மை தெரிய வரும். அவ்வளோ உங்களுடைய நீங்கள் எதை எதிர்பார்க்குற தன்மை வரும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்கிற தன்மை அதுவும் உள்ளுக்குள்ளாக வந்து விடும். அதாவது இயற்கை ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், இயக்க நீதிகள் எல்லாமே இந்த மையங்களுக்கு கிடைத்திடும். அப்படி கிடைக்கும் ஒவ்வொரு மையங்களுக்கும் ஒவ்வொரு இயற்கை நீதிகளும் பிரபஞ்சத்தை ரகசிய உணர்வுகளும் அந்தந்த மையங்கள் அங்கே அமைந்துட்டு. ஸோ அப்போ தவம் பண்ணுறாரு ஒருத்தர். அப்படியே தவம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நாம் அவர்கிட்ட போய் கேட்குறோம், நமக்கு வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை போக்குறதுக்காக அவரை போய் கேட்குறோம், ஐயா எனக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு. அவர் அப்படியே பார்க்குறாரு, நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுது. அப்படியே என்ன பண்ணுறாரு, உடனே நமக்கு சிக்கலை தீர்க்கிறதுக்கு நம்ம கொண்டு போகிற பழம் ஏதாவது கூட கையில் கொடுத்துறாரு. சரி போங்கன்னு சிக்கலும் தீர்ந்து போச்சு. 2 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு பெரிய சிக்கலாக இருந்துச்சு, சிக்கலை தீர்த்துட்டாரு. அதே சமயத்தில் அடுத்த 3ஆம் நாள் 4 நாள் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு போய் அதில் நிறைய பழங்களை வச்சு அவர் பட்டு வேஸ்டெலாம் வச்சு கொஞ்சம் சைடில் கொஞ்சம் பணத்தையும் வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் நேராக பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன செய்ய, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் போங்கன்னு சொல்லிடுறாரு, இதெல்லாம் கொண்டு வராதிங்க பாரு. திரும்ப 2ஆம் நாள் இல்லைங்க எனக்கு வாழ்க்கை சிக்கல்லாம் போயாச்சுன்னா அப்படியே செய்ய முடியாது, அந்த ஓரமாக இருக்குது இதை மாற்றி இந்த போங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஓரமாக இருந்தது பணம் அதை மாற்றி இந்த பக்கத்தை வீடாக கொண்டு போங்க. இப்போ மெதுவாக என்னாச்சு, பொருள் மயக்கம் அப்படி வந்தாச்சு. அப்படியே வர வர அதிலேயே பொருள் மயக்கம் புலன் மயக்கம்னு வரும் பொழுது அந்தந்த மையங்களிலே இருந்து அப்படியே சிக்கிடுவாங்க. அதற்கு மேலே வரவே முடியாது. 2 மையம், ஏன்னா ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு அதீத சக்தி வரும் பொழுது அந்தந்த மையங்களில் இருந்து மேலே வரவே முடியாது. அப்படி 1000ல் ஒருத்தர் தான் மேலே வரவே முடியும். அப்படி வரக்கு சில நியமங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் மகரிஷி என்ன பண்ணாங்க, அவர் எல்லா குண்டலினி யோக தவத்தை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணது. அதை ஆராய்ச்சி பண்ணி கடைசி அவர் என்ன பண்ணாரு, சரி நேர நம்முடைய காந்த சக்தி மேலே ஆகிரியில் முதல் கொண்டு ஓட்டுரும். ஆகிரியில் வரும் பொழுது அங்கே என்ன வருது, காந்தமயம் அறிவுக்கு விழிப்பு உணர்ச்சி உண்டாயிரும். அங்கே கொண்டு போன பிறகு அங்கேயே தவம் பண்ணிட்டு இருந்தால் ஆற்றல் அதிகரிச்சணும், அதை மெதுவாக குறைச்சி கீழே கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா இங்கே பண்ண நம்முடைய இதை உயிர் சக்தியை தாங்கள வித்து சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். வித்து சக்தி அதிகரிக்க வித்து சக்தியுடைய தன்மை அதிகரிக்க வெப்பம் உண்டாயிரும். ஸோ அந்த வெப்பத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கீழே என்ன சாந்தி நம்ம கொடுத்துறாரு. அடுத்தாப்புல என்ன பண்ணுறாரு, நேரம் உயிருணர்வு வரணும்னு சொல்லிக்கொண்டு இங்கே இந்த தவத்தை கொண்டு வந்துடுறாரு. எங்கே கொண்டு வர்றாரு, துரியம். சரி அது முடிஞ்ச பிறகு நேரம் எங்கே கூட்டிகிட்டு போயிடாரு, நேரம் எங்கே கூட்டிட்டு போயிடாரு, மேலே துரியாயத்தை கூப்பிட்டு போயிடாரு. துரியாயத்தில் கூட்டும் பொழுது மனை சக்தி கலந்த விரியுது. அதற்கு மேலே இறைநிலையில் போகும்போது அந்த தன்மை உணரும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அந்த தன்மை என்னவாக ஆகும், பார்த்தது கேட்டாலும் எங்கே வந்து பதியும், நேர நம்ம காந்தத்தில் பதிஞ்சிடும். சார் இப்படி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு 2ஆம் 3ஆம் நிலையில் வரும்பொழுது தான் அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுக்கப்புறம் 9 மைய தவத்தை கொடுக்குறாரு. அப்படின்னு 9 மைய தவம் கொடுக்கும் பொழுது இந்த இதெல்லாம் நல்லா பழகிக்கப்பா. அதுக்கப்புறம் இந்த 9 மைய தவம் அப்படி 9 மைய தவம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மையத்திலே இருக்கும் பொழுது நமக்கு சில சமயம் சில இன்ட்யூஷன்ஸ் சில அதிகெல்லாம் வரும். இருந்தாலும் அதிலே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதுக்காக அந்த அறிவு செஞ்சிடும். துரியாயத்தோட அறிவு, இங்கே சிக்காத, நீ மாட்டிக்கிடுவ, நீ மேலவா. அப்போ இங்கேயே வரும்பொழுது இதுலேருந்து விடுபட்டு மேலே வருது. விடுபட்டு மேலே வந்து அந்த இறைத்தன்மையை கொண்டு வர்றதுக்காக. அப்போ இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மகரிஷி இந்த பைபாஸ் போட்ட மாதிரி ஆகிரியில் கொண்டு வந்துட்டார். அப்புறம் துரியத்தில் கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் துரியாதீதம். அதை முடித்த பிறகுதான் இந்த மையங்கள் முழுவதும் நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அப்படி இந்த மையங்கள் உடலுக்குள்ளாக இருக்கிற மையங்கள் வரும் பொழுது இதையெல்லாம் எப்படின்னா அங்கேருந்து மேலே இருக்கிற ஆற்றலை எங்கே போய் கடை சேருது, நம்முடைய மூளையில் போய் சேரு. அந்த ஆற்றை ஒழுங்குபடுத்துறதுக்காக மூளையில்
நம்முடைய உயிர் சக்தியை பிடித்து வைத்த வித்து சக்தி அதிகமாக இருப்பதனால மூளை தானே வித்து சக்தியை பிடித்து வைத்திருக்கிறது, நேற்று பார்த்தோம். அதில் இருந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக அதுக்கு உடலுக்குள்ளாக நரம்புகள் முடிச்சு அப்படியே வருது. நரம்புகள் முடிச்சுன்னு வரும் பொழுது அப்படியே இயக்கங்கள் அப்படியே வர வர அந்த நரம்புகள் முடிச்சு இருக்கிற மையங்களில் ஒவ்வொரு மையங்களும் உடலுக்குள்ள நிறைய நரம்பு முடிச்சிருக்குது. இருந்தாலும் இந்த உயிர் உடலுக்குள்ளாக சுழந்து ஓட ஓட அது முக்கியமான சில மையங்கள் உடலுக்கு நடுவு பகுதியிலே அப்படி அமைந்து விட்டது. மேட்டூர்லேருந்து வீட்டுக்கு கரண்ட் வரணும்னா மேட்டூர் டேம்லேருந்து கரண்ட் வரணும். அந்த கரண்ட் இந்த ஆடியார் வர வரணும்னா வழியில் என்ன வச்சுருக்குது, ஒரேடியாக வந்துருமா? வர 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 வழியில் என்ன வச்சுருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு வழியில் மேட்டூர்லேருந்து சேலம் வருது, சேலத்துலேருந்து ஈரோடு வருது, ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஆழியார் வழியில் என்ன வச்சுருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரொம்ப என்ன ஆகுது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 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 அங்கேயெல்லாம் கரண்ட் சப்ளை ஆகி கடைசி ஆழியாருக்கு வருது இல்லையா? அதுபோல் இங்கே இருந்து அந்த ஆற்றல் மூலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாக்கா உடலுக்குள்ளாக நரம்புகள் அங்கே வந்து கொண்டே இருக்குது. நரம்புகளை முடித்து தொகுப்பு சில இடங்களில் சில மையங்களில் திணிவு பெற்று அந்த இடத்துல திணிவு பெற்று அது திணிவு பெற்றோம்னா அதுலேருந்து ஒரு சில அற்புதமான சில ஹார்மோன்ஸ், அதாவது சில சில உள்ளுக்குள்ள லிக்விட் வெளியில் வருது. அந்த லிக்விட் வெளியில் வர அந்த இடங்கள் தான் உடலுக்குள்ளாக 7 மையங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாமே அதை நாளமில்லா சுரப்பினும் எண்டோகிரைன் கிளாண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. அதாவது உடலுக்குள்ளாக நாளமுள்ள சுரப்பி நாளமில்லா சுரப்பி 2 வகை சுரப்பி உண்டு. நாளமுள்ள சுரப்பில் இந்த இடத்துல நமக்கு உமிழ்நீர் டக்ட் கிளாண்ட் இருக்கும். நாளமுள்ள சுரப்பில் ஒரு டக்ட் இருக்கும். நாளமில்லா சுரப்பி அது இந்த இடத்துல கணையம் இருக்குது, டெய்லி 1.5 லிட்டர் கணையம், இதனால் டக்ட் கிளாண்ட். நாளமில்லா சுரப்பிங்கிறது உற்பத்தியார உடனடியாக ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்து அடுத்த நிமிஷம் உடலுக்கும் மனதுக்கும் எல்லாம் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சினம் வருகிறது, அடுத்த நிமிஷம் ஒரு சுரப்பி உடலில் சுரந்து நமக்கு உடலுக்குள்ளாக மனதுக்குள்ளாக பய உணர்வு கொடுக்குது, அல்லது நாக்கு வறண்டு போது பேச முடிய மாட்டுது, அடுத்த செகண்ட் பண்ணுறது. அதெல்லாம் நாளமில்லாத சுரப்பி, அப்படி எண்டோகிரைன் கிளாண்ட். அப்படி எண்டோகிரைன் கிளாண்ட் உடலுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது இதிலேயே நம்ம தவம் பண்ண நமக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் சக்தி, அதாவது சக்திகளை அதனுடைய தன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். என்னென்ன தன்மை? நமக்குள்ளாக எண்ணத்துக்கு வலு கொடுக்குது, பிறருக்கு அந்த எண்ணத்தை செலுத்துது, பிறருடைய மனதில் என்னெல்லாம் இருக்குன்னு உணர்வது, நம்முடைய காட்சியை அவர்களுக்கு தெரியப்படுத்துது, நம்முடைய சூக்குமத்தை வெளியப்படுத்துது, சூக்குமத்தை விரித்து தேவையான வசதிகளை பண்ணி கொடுது. அத்தனையும் பண்ண முடியும். அத்தனையும் பண்ணக்கூடிய மையங்கள் தான் அந்த 9 மைய தவம். அதில் முதல் 3 மையம் மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரகம், இதுவரை கீழ் மையம் சொல்லுவாங்க. இதற்கு மேலே இருக்கலாம் மேல் மையங்கள். கீழே இருக்கிற மையங்கள் எல்லாம் பிளாக் மேஜிக் சொல்றது. பிளாக் மேஜிக்ல என்ன, நமக்கு என்னெல்லாம் தேவையோ லௌகிக வாழ்க்கைக்கு தேவையே மற்றவர்களை மயக்க எடுத்து கொண்டு வர, நமக்கு குங்குமம் வளைக்கணுமா, பூபதி வளைக்கணுமா, எல்லாம் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் பிளாக் மேஜிக். இதற்கு மேலே இருக்கிற ஒயிட் மேஜிக், அதாவது மணிப்புற, அநாகத, விசுக்தி, ஆக்னை, இதெல்லாம் ஒயிட் மேஜிக்ல என்ன, நம்ம அந்த இறைத்தன்மையாக போகிற தன்மையாக இருக்குது. அந்த முறையில் இது உடல் இயக்கத்திற்கும் சரிதான், மன இயக்கத்துக்கும் சரிதான். ரொம்ப சிறப்பான ஒரு தவம். அந்த காலத்தில் நம்ம கேள்விப்படுவோம், தண்ணீர்லேருந்து தவம் பண்ணான், அல்லது நெருப்புலேருந்து தவம் பண்ணார், காற்றுலேருந்து தவம் பண்ணால் என்ன அர்த்தம்? நெருப்புலேருந்து தவம் பண்ணால் நெருப்பில் தவம் பண்ண முடியுமா? நெருப்புலேருந்து தவம் பண்ணால் என்ன அர்த்தம்? மணி அங்கேயிருந்து பண்ணார். தண்ணீர்லேருந்து தவம் பண்ணால் என்னாச்சு? ஆமாம், தண்ணீருக்கு உள்ளால போயிடுவாங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்தந்த மையத்திலேருந்து சில ஆற்றலை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் சொல்லுது. அது அந்த ஒவ்வொரு மையங்கள் அதோட அமைப்பு இயக்கங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மையங்கள் எவ்விதமாக அமைந்திருக்குது, உடலுக்குள்ளாக இயங்கி இருக்கிறத அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இந்த தத்துவம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. தத்துவத்தை புரிந்தால் தான் தவத்துக்கு நீங்கள் எங்கே உட்காரீங்களோ அந்த நிலைக்கு உங்களுக்கு சரியாக வந்து கொண்டே இருக்கும். ஸோ நேற்று பார்த்த மாதிரி நம்முடைய உடலுக்குள்ளாக உயிர் சக்தி சுழந்து கொண்டே இருக்குது. அந்த உயிர் சக்தி நுண்ணுடலாக இயங்கிக் கொண்டே இருக்குது. அதிலே அந்த ஜீவகாந்த சக்தி காந்த உடலாக இயங்கிக் கொண்டே இருக்குது. சரி, இது உடல். அது எல்லாமே மூலங்களால் ஆக்கப்பட்டது. உடல் அதற்குள்ளாக நுண்ணுடல் விண்களால் ஆக்கப்பட்டது. வெளியே இருக்க விண் உடலுக்குள்ள உயிர் தூளா வந்து கொண்டே இருக்குது. அதிலேருந்து வருது காந்த உடல், ஜீவகாந்தமும் உடலுக்குள்ளா சுழந்து கொண்டே இருக்கிறது. சரி, ஸோ 3 உடல்கள் பார்த்தோம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பருவுடலும் அமைப்பு எல்லாம் நேற்று தெளிவாக பார்த்தோம். எதனால் ஆக்கப்பட்டது, ஒன்று பருவுடல், மண்டலம், உறுப்பு, திசு எல்லாம் வந்து பார்த்தோம். உடலுக்குள்ளாக
அந்த பஞ்சபூத கூட்டை இயக்குவதற்கும் சரிதான், காந்தத்தை இயக்குவதற்கும் சரிதான். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக உடலுக்குள்ளாக சுரப்பிகள் அமைது. அந்த சுரப்பிகள் உடலுக்குள்ளாகிறது நாளமில்லா சுரப்பின்னு சொல்லு. அது டக்டரி கிளான் சொல்லும்போது அந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அது உடலுக்குள்ளாக பல்வேறு விதமான மாற்றத்தை அது சுரப்பு சுரந்தால் நேரடியாக ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவி கொண்டே இருக்கும். ஆனால் உடலுக்குள்ளாக பல்வேறு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை கொடுக்கறதே எண்டோக்ரைன் கிளாண்ட். எல்லா உணர்ச்சிகள், நம்மளுக்கு கோபம் வருது, பயம், மகிழ்ச்சி, ஒழுங்குபடுத்த, இதையெல்லாம் கொண்டு வர்றது, செயல்படுத்த எல்லாமே இந்த நாளமில்லா சுரப்பியுடைய தன்மை தான். சரி, சில பேருக்கு உயிர் சக்தி மூலாதாரத்திலேருந்து ஆர்கனிக்கே வந்துடும். நல்ல சிந்தனை உள்ளவங்களாம் நாம தான் கொண்டு போகணும் இல்லை, நல்ல சிந்தித்தே இருக்கிறவங்களுக்கு இயல்பாக மேலே வந்துடும். மிகுந்த ஆராய்ச்சி ஈடுபட யாராக இருந்தால் தான் மூலாதாரத்தை விட்டு அது பாட்டு மேலே வந்துடும். மூலாதாரம் ஜெனட்டிக் சென்டர். எதுடைய மையமாக இருக்குது? அது பஞ்சபூதத்தை எதுக்குள்ள மையமாக இருக்குது? மண்ணுக்குள்ள மையம். இதில் நம்ம நல்ல தவம் பண்ணி வரும் பொழுது கருமையம் சொல்லணும். மூலாதாரம் எது? கருமையம். மையம் சொல்ல மையத்தில் உள்ளுக்குள்ள யார் இருக்காங்க? மையம் சொல்ல மையத்துக்குள்ளால யார் இருப்பாங்க? மையத்துக்குள்ளால எந்த மையமாக தான் அதுக்குள்ளால யார் இருப்பாங்க? இறை நிலை இருக்கும். அதனால்தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிருப்பாங்க, துரியாதீனத்துக்கு போனால் மேலே போய் தான் துரியாதம் போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் மூலாதாரத்துலேருந்து இப்படியே பேக் ட்ராக்ட் எடுத்து கொண்டு போயிடலாம். நல்லா புரிஞ்சு கொடுங்க. மேலே மாதிரி தான் போகணும் இல்லை, கீழே. நிறைய பேர் சாந்தி தவம் செய்யணும்னா என்ன நினைப்பாங்க, வெள்ளிக்கிழமை வந்தால் சாந்தி தவம் போகணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, வெள்ளிக்கிழமையில் சும்மா ஒரு கிழமை வைத்தோம். எதுக்குன்னா அப்படியாவது உயிராற்றல வெப்ப ஆற்றலை தணிக்கிறதுக்காக தான் வச்சோம். அப்படின்னு வரும்பொழுது மூலாதாரத்திலேருந்தே நீங்கள் தவம் பண்ண அது மூலமாக துரியாதத்துக்கு அது கொண்டு போயிடலாம். அதில் செய்யும்பொழுது பல்வேறு விதமான நமக்கு அந்த இந்த 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 சக்தியெல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நோய் எதிர்க்கிற தன்மை வந்து கொண்டே இருக்குது மூலாதாரத்தில். மூலாதாரங்கிறது ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஆண்களுக்கு இந்த இடம் ப்ராஸ்டேட் கிளாண்ட், பெண்களுக்கு மிட் யூட்ரஸ். இந்த இடத்துல அது இயங்கி கொண்டே இருக்குது மூலாதாரம். சரி, அடுத்த மையம் எது? பஞ்சபூதங்கள் ரெண்டாம் மையம் எது? சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் எதுக்குள்ள மையம்? நீருக்குள்ள மையம். இதில் தவம் பண்ணும் பொழுது சில அதீதமான சக்தின்னு சொல்லும் பொழுது தான் புலந்து கப்பாலோட இன்னொரு ஆவியோட தொடர்பு உள்ள மையங்களை வந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த மையத்தை எவ்வளோ நேரம் தவம் பண்ணால் போதும் சொல்கிறோம்? குறைவான நேரம் தவம் பண்ணால் போதும் சொன்னோம். ரொம்ப நேரம் தவம் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? ஏற்கனவே 2-3 ஆவி கிடக்குது, இன்னும் 2-3 ஆவி வருமா? தேவையில்லையே. அதனால் அது போதும், கொஞ்சம் நேரம் தவம் பண்ணால் போதும். ஆனால் அதில் தவம் பண்ணும் பொழுது சில நல்ல தவ உணர்வு வரும் பொழுது சில இன்ட்யூஷன் கிளியர் வாய்ஸ் தான் நமக்கு வரும். அதெல்லாம் கிடைக்கும், பாசிட்டிவ்ல அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே பால் உணர்வை மையம் அடிப்படையாக வச்சிருக்கனால அந்த எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும். பால் உணர்வு மையம் வந்துடும். சில சித்துக்களும் ஏற்படும். இந்த சித்துக்கள் செய்கிறது எல்லாமே இந்த மையத்தில் தான். பிளாக் மேஜிக் பண்ணுற எல்லாமே இதிலேயே தவம் பண்ணி தான் ஒவ்வொன்று செய்து கொண்டே இருக்குது. இதை பார்த்தோன்னா இது இந்த மாதிரி சிறுநீரகத்துக்கு மேலே இந்த கிளாண்ட் இருக்குது. இது அட்ரினல் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் உடலுக்குள்ளாக பார்த்தோன்னா இந்த துணுண்டு சைஸ் இருக்கும். இந்த சுண்டு வர சைஸில் இவ்வளோதான் இருக்கும். உடலுக்குள்ளாக இருக்க ரத்த குழாய் அதிகமாக இருக்கிற இடம் எதுவும் பார்த்தோன்னா நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட். இங்கே பார்த்தா இத்தனை தான் இருக்கும், அத்தனை ரத்த குழாய். அதனால தான் அடிக்கடி ப்ரெஷர் வந்ததுன்னா டாக்டர்லாம் போய் அட்வைஸ் பண்ணும்போது போய் தவம் பண்ணுன்னு சொல்கிற காரணம்லாம் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அது அட்ரினல் கிளாண்ட் இங்கே இருக்குது. அதில் தவம் வரும்பொழுது தைரியம், ஆற்றல், கூர்மையானது, இன்ட்யூஷன், கிளியர்வான்ஸு இதெல்லாம் கிடைக்கும். நல்ல துரியாதத்தில் தவம் பண்ணி நீ நினைச்ச பிறகு ரொம்ப நேரம் இதில் தவம் பண்ணிக்கலாம். அடுத்தது மணிப்புரகங்கிறது எது? இதுதான், அதாவது வெப்பமயம். இது நாயுடைய நாக்கு மாதிரி அவ்வளோ பெருசு. இது டக்ட் கிளாண்டாக வேலை செய்து டக்லெஸ் கிளாண்டாக வேலை செய்து கொண்டே இருக்கும். இது இந்த மாதிரி வயிற்றில் இந்த பக்கத்தில் பெருசாக கடத்து கொண்டே இருக்கும். இது இதில் தவம் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னா ஈஸியாக நம்முடைய காட்சியை பிறருக்கு உணர்த்துவது சேர்த்தா அவங்க எண்ணத்தை உணர்வுக்கு ஈஸியாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த இதில் படுத்திருப்பார் இந்த பார்க்கடலில் விஷ்ணு படுத்திருப்பார். தொப்பில் பார்த்தா இப்படி ஒரு கொடி மாரி படந்து ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க இல்லையா? இப்படி ஒரு கொடி மாரி படந்துருக்க பார்க்கலாம். அதெல்லாம் என்னன்னா, அதாவது அது குறிப்பிடுது என்ன, இது மூலம் அதாவது உயிரை 3 இடத்துல உடலுக்குள்ளாக பிரித்து கொண்டு போகலாம். ஒன்று உச்சிர துரிய மூலமாக, இன்னொன்று தொப்புள் மூலம், ஒன்று கால் விரல், 3 விரல், 3 தன்மையாக கொண்டு போக முடியும். இதில் தவம் பண்ணிட்டு வரும்போது உயிராற்றலை பிரித்து கொண்டு போகலாம்.
அப்படின்னு வரும்பொழுது முன்பெல்லாம் சூக்கும பயணம் ஒரு தவம் நாங்கள் வச்சுருந்தோம், சாமிஜி வச்சுருந்தார். அப்படி வரும்பொழுது அது நல்லா பண்ணலாம், ஆனால் அது நல்ல பயிற்சி பண்ணிட்டுலாம் பண்ண முடியும். அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் இப்போ உங்கள் பையன் அமெரிக்காவில் இருக்கான் அல்லது சைனாவில் இருக்கான், அங்கே இருக்கான்னா இன்றைக்கி அவனுக்கு பிறந்தநாள் வைங்க. பிறந்தநாள் இருக்கும் பொழுது இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவனை வாழ்த்துறீங்க. நீங்கள் வாழ்த்தும் பொழுது என்னன்னா பையனுக்கு உங்கள் உருவம் தெரிஞ்ச மாதிரி உணர்வு வரும். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், அம்மா அப்பா நீங்கள் இன்றைக்கி வந்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லைப்பா உனக்கு எண்ணத்தை நினச்சி உன்னை வாழ்த்திட்டே இருந்தேன். ஏன்னா அந்த வாழ்த்தை அப்படியே விரிந்து போகிற தன்மை எல்லாம் வரக்கூட இருக்கும். அவ்வளோ அற்புதமான மையம் இது. அதே பிறர் எண்ணத்தை தெரிந்து கொள்ள இந்த மாதிரிலாம் இருக்குதில்ல. அடுத்த மையம் என்ன மையம்? இதுவும் பேங்க்ரியாஸ் தான், அதே தான். அடுத்தது அநாகதம். அநாகதம்னா என்னது? காற்று மையம். காற்று மையம் சொல்லும் பொழுது அதில் செய்ய செய்ய நமக்கு அதாவது நல்ல மனோதட செயல் திறமை இதெல்லாம் வரும். இந்த அநாகத பார்த்து பிறக்கும் பொழுது எப்படி இருக்கும், எப்படி சைஸ் இருக்கும், அப்படி அப்புறம் பின்னாடி குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்த அநாகத மையம் இந்த நெஞ்சு குழின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நெஞ்சு குழின்னா இது இந்த குழி இல்லை, இந்த ஸ்டேனத்துக்கு கீழே இருக்கிற பள்ளம் இல்லை, 2 மார்பு காம்பு சேர இந்த சென்டர் இடத்துல, அதை தான் அநாகதமாக நினச்சிங்க. அது நல்லா அழுத்தி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி உள்ளுக்கு போகணும், அழுத்தி பாருங்க, போகணும். போனால் அந்த மையம் நல்லா நல்ல செயலில் அப்படியே உள்ளுக்கு அழுத்தி பார்த்தா போகுதா போகலையா? போனால் அவுட்டுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரிஞ்சுதா? பிறக்கும் பொழுது என்னன்னா இந்த சைஸில் இருந்தது இவ்வளோ மாதிரி பஞ்சு மாதிரி பெருசாக இருக்கும். 40 வயசு ஆகும்போது அப்படியே சுருங்கி ஒரு பட்டாணி சைஸ் ஆயிரும். அதை நாம் கூட சொல்லுவோமே, நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்கிறோம்ல. இந்த மையம் அப்படியே பட்டு அப்படியே கரைஞ்சி இத்தினோன்னு ஒரு பட்டாணி சைஸ் வந்துடும். அப்போ இதில் நல்லா தவம் பண்ண பக்கத்தில் 2 உறுப்புகள், பெரிய உறுப்புகள் இருக்குது நமக்கு. நுரையீரலில் லங்ஸ் இருக்குது, இது ஹார்ட் இருக்குது. ஹார்ட்டு நல்ல வலுவடைந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் இது எந்த ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு எடுக்கணும்னாலும் நல்ல தவம் பண்ணிட்டு போனோம்னா அந்த காரியத்துக்குள்ள சூட்சுமா விஷயங்களை நம்ம தெரிய வரும். அதெல்லாம் நல்ல அனுபவமாக அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த மையம் எது? விசுக்தி. விசுக்தினது கண்டம். விசுக்தி இந்த இடத்துல பெருசாக இருக்குதே, அதுதான் அது தைராய்டு கிளாண்டு. அவ்வளோதான். தைராய்டு கிளாண்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அது அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டு, குறைவாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டு. இந்த தைராய்டு கிளாண்டு தான் முக்கியமான தன்மை என்னென்னா, இது வான்காந்தத்துலேருந்து விண்ணை ரிசீவ் பண்ணி உடலுக்குள்ளாக கொண்டு வர மையமாங்க. அருமையான மையம் இந்த மையம். இந்த மையமும் துரிய மையம் எப்பவுமே இணைந்தே இருக்கும், விண்ணோட சேர்ந்த ஒரு மையம். ஆனால் இதில் ரொம்ப நேரம் தவம் பண்ணணும், நல்லா இருக்கும் இந்த மையம். இதில் பண்ணும் பொழுது நமக்கு பஞ்சபதங்கள்லேருந்து இது ஆகாசத்துலேருந்து மையம் வர்றதுனால விண்ணுடைய மையம் டைரக்டாகவே நம்ம வாங்கிட்டு கொண்டே இருக்க முடியும். இந்த மாதிரி அமைப்பில் பட்டாம்பூச்சி மாதிரி கழுத்தை கிடக்கும். யூனிவர்சல் கான்சியஸை பூரா வாங்குகிற மையமாக இருந்து கொண்டே இருக்கும். இதில் தவம் பண்ண நம்முடைய மனவுடைய தன்மையெல்லாம் விரிந்த தன்மை, எண்ணங்களுக்கு நல்ல ஒரு செயல் திறமை கொடுக்குற தன்மை எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மையத்தில். 6வது மையம் எது? ஆகினை. அதான் செரி பழ மாதிரி கிடக்குத, இதுதான். இதை பற்றி விளக்கங்கள் உங்களுக்கு என்னோட நல்லாவே தெரியும், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 6ஆம் மையம் ஆகினைன்னு சொல்லும் பொழுது இது இங்கே தவம் பண்ணுறோம். இங்கே எதை கவனிக்கிறோம்? இந்த இடத்துல எதை கவனிக்கிறோம்? உயிரே இல்லை. என்னங்க நீங்கள் போங்க, இங்கே கவனிக்க காந்தம். உயிரை கவனிக்க வேற மையம். இங்கே காந்தம். மனங்கிறது மனம் தானே, மனம் காந்தம். காந்தத்தை கவனிக்கிறீங்க. இந்த மனம் காந்தத்தை கவனிக்க, மனம் காந்தத்தை கவனிக்கும். இது மூலமாக புலன்கள் மூலமாக இயங்குகிற இயக்கங்கள். பிட்யூட்டரி கிளாண்டு உடலுக்குள்ளாக இருக்கிற ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டத்தை இயக்கிற மையமாக இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் ஒழுங்குபடுத்துகிற மையம் ஆக்னை மையம். இதில் இந்த மையம் இந்த பசங்க அடிக்கடி பொய் சொல்லிட்டு இருந்தா பையன் ஏற்றி விட்டுருங்க மேலே. இந்த பொய் சொல்கிறோன்னு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுவரை அவன் அதனோட இயக்கங்கள் எல்லாமே அந்த புலன் மயக்கத்தில் இருந்த இயக்கத்தால் அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டே இருப்பான். 15 வயசு ஆச்சுன்னா அவனுக்கு மேலே ஏற்றி விட்டோன்னா அவன் இந்த மையம் இயங்கும் பொழுது மன இயக்கத்துக்கு இயக்கமாகி காந்த இயக்கத்தில் வரும் பொழுது அவனுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து கொண்டே. அதான் குழந்தைகிட்ட சரியாக இயங்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? பொய் சொல்கிறது எல்லாமே இதில் வந்து கொண்டே இருக்கும். சரி, இது 6வது மையம். 7வது மையம் என்ன மையம்? துரியம். துரியத்தில் மையம் வந்து வரும் பொழுது, துரியங்கிறது அது
காந்த மையத்துக்கு ஒரு கருமையம் மாதிரி மேலே இயங்கி கொண்டே இருக்கும் மையம். இதில் வந்து ஹார்மோன் சுரக்கெல்லாம் வரும். அது மெலட்டோனின் செரோட்டோனின் 2 ஹார்மோன்லாம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த ஹார்மோன் மூலமாக உடலுக்குள்ளாக பல்வேறு விதமான மாற்றங்கள். சாயந்தர நேரத்துலேருந்து இரவு படுக்க போகிறீங்க, மாலை நேரத்துலேருந்து இரவு வருது, மாலை ஏற்று இரவு வரும்பொழுது கிளைமேட் மாறுது இல்லையா, அந்த கிளைமேட்டை மாற்றுறது கொடுக்கறது எல்லாம் பார்த்தா இந்த மெலட்டோனின் செக்ரிகேஷனால் தான். அதனால் மாறுது. அப்படி இல்லாத பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நோய் நிறைய ஒரு அலர்ஜி வரும், தூக்கம் வராது, இந்த மாதிரிலாம் வந்து கொண்டே இருக்காது. அந்த மெலட்டோனின் தான் இந்த அந்த ஹார்மோன் ரொம்ப நமக்கு தேவையானது. இலையிலேருந்து ஒரு உற்பத்தியான ஹார்மோன் ரொம்ப தேவை. இந்த பறவைகள்லாம் பறந்து கொண்டே இருக்கிற அதுக்கெல்லாம் நேவிகேஷன்ஸுக்கு இந்த மனிதனுக்கு நமக்குள்ளாக அதனுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நாங்களாம் படிக்கும் பொழுதுலாம் அந்த ஹார்மோன் இஸ் லொக்கேட்டட், பீனியல் கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் சச் அண்ட் சச் பிளேஸ் பட் ஃபங்க்ஷன்ஸ் நாட் நோன் அப்படி தான் படித்தோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா அதில் வந்து பீனியல் கிளாண்டை பற்றி அது 50 புத்தகம், ஒவ்வொன்றும் 1000 பேஜ். அப்படியும் கடைசி அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இது மன சம்பந்தமான செக்ஸ் சம்பந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் முடிய தெரியல மாட்டோம். அப்பேற்பட்ட மையம் இது நம்முடைய துரிய மையம். இப்பவும் இப்போ நாசாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த பறவைகள்லாம் பறந்து போகிற மிருகங்கள்லாம் மெலட்டோனின் நல்லா இருக்கிற மெலட்டோனின் ஒரு டைப்பாக ஒரு ஹார்மோன் சொன்ன செரோட்டோனின் அதை அசிலேட்டட் பண்ணி இன்னொரு டேப்லெட் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. அந்த டேப்லெட்டை மனுஷனும் கொடுத்து ராக்கெட்டுக்கு போகிறான்ல கொடுத்து அது மூலமாக அவனையும் அதை ஈஸியாக அந்த இதை கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. அதாவது சுருக்கம் வச்சுன்னா மிருகம் பறவைகளும் பறந்து போகிறதுக்கு பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இனிமேல் நீங்களும் மெட்ராஸ் சேர்ந்து 4 மாத்திரையை போட்டுட்டு ஆளியாக இருக்கு பறந்தே வந்துடலாம். பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அது உற்பத்தி ஆகிறது. அதான் நேற்று பார்த்தோம். இதில் வந்து பைன் கோன் ஷேப்பில் இருக்குது. பைன் கோன் ஷேப்பில் இருக்கும் பொழுது வான்காந்தத்தை உடலுக்குள்ளாக கொண்டு வரும் மையம். இது முக்கியமான ஒரு மையம், வான்காந்தத்தை கொண்டு வர மையமாக இருக்குது. இதில் வந்து இதனுடைய எனர்ஜி ஃப்ளோ பூரா இந்த மாதிரியே இருந்து கொண்டே இருக்குது. இந்த ஆங்கிளே இருந்து கொண்டு உடலுக்குள்ளாக மூளையில் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டே இருக்குது. அதனால தான் துரியம் இருக்கிற பெரிய தவம்னு சொல்கிறது. துரியத்தில் தான் நம்முடைய பதிவுகளை போக்குறது. அதாவது நமக்கு 3 பதிவுகள், அதாவது 3 பதிவுகள் சொல்லும்பொழுது சஞ்சித பிராவத்த ஆகாமிய கர்மன்னு சொல்கிறோம். எந்த பதிவு ஸ்ட்ராங்கானது? சஞ்சிதமா பிராவத்தமா ஆகாமியா? எது ஸ்ட்ராங்கானது? எது ஸ்ட்ராங்கானது? சஞ்சிதம் இல்லை, பிராவர்த்தம் தான். பிராவர்த்த கர்மம் தான். இப்போ செய்கிற செயல்கள் அத்தனைவே பிராவர்த்த கர்மம். அவள் இப்போ செய்கிற செயல்கள் நல்ல முறை செய்தால் சஞ்சிதத்தையே அடிச்சிடலாம், பின்னாடி போச்சு வந்துடலாம். வில்லிலேருந்து விடுபட்ட நான் அம்பு மாதிரி இப்போ விடுறவங்க அது மாதிரி. அதுபோல் இப்போ செய்கிற செயல்கள் எல்லாமே பிராவர்த்த கர்மத்தை விடுபட முடியும். அந்த விதத்தில் துரியம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இது 6வது மையம். அடுத்தது இங்கே நம்ம தவம் பண்ணி வரும்பொழுது மேலே கொண்டு போகிறோம். அது இன்னர் மோஸ்ட் இடத்துல இருக்குது. அப்படியே மேலே கொண்டு வந்து பீனியல் கிளாண்டுடைய ஃபங்க்ஷன்ஸை நேற்று பார்த்தோம். அதில் ஒவ்வொரு இதை தான் தாமரை இதழ் திறக்கட்டுமேன்னு சொல்லி கொண்டு வந்த தன்மை. ஸோ உடலுக்குள்ளா விதமாக 6 மையங்கள் 7 மையங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதம், விசுத்தி, ஆகினை, துரியம் 7 மையங்கள். அப்போ 7 மையங்கள் சொல்லுறது தான். ஒரு புல்லாங்குழல் இருந்தால் அதுக்கு 7 துவாரம் இருக்கும். அது புல்லாங்க 7 துவாரம் இருந்தால் தான் நல்ல இசை வரும் இல்லையா? அதுபோல் சரிகம பதனிசா இருக்கிறதில்ல, நல்ல இசை வருவதில்ல. இதெல்லாம் இந்த உடலுடைய இயக்க தத்துவத்தை வச்சு கொண்டு வந்து 8வது மையம் 9வது மையம் காந்த மையம். உடலை தாண்டி இருக்க 8வது மையமாக இருப்பது என்ன மையமாக இருக்குது? ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம் இங்கே வர வந்துச்சு. இந்த இடத்துல வர ஒவ்வொரு மையமாக வந்து கொண்டே இருக்கும். அடுத்த மையம் என்ன மையமாக வந்துடுது? காந்த மையம். காந்த மையம் எந்த மையம் வருது? சக்தி களத்துக்கு போகிறோம். இங்கே நல்ல தவமணி தண்ணி கொண்டு போகும்பொழுது நேரம் நம்ம என்ன ஒவ்வொரு பிரெயினுடைய தன்மையும் பிளாசம் ஆகி கடைசி வான்காந்தத்தை அத்தனையும் ரிசீவ் பண்ணி கொண்டு வர மையம். அதனால காந்தம் உள்ளுக்குள்ள நுழையிற மையம் துரியத்தோடு வருது. துரியத்தில் நிறைய காந்த சக்தி வான்காந்தம் வந்துச்சுன்னா நம்மளை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு மேலே போயிடும், சக்தி களத்துக்கு போயிடும். அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு சக்தி களத்துக்கு போகிறோம். சக்தி களத்தை சுற்றி எந்த மையம் எல்லாம் ஃபுல்லாக என்ன இருக்குது? பிரபஞ்சம் முழுவதும் என்ன காந்தமாக இருக்குது? வான்காந்தமாக இருந்து கொண்டே இருக்குது. ஸோ அந்த மையத்துக்கு அங்கே வந்தாச்சு. 7வது மையமாக 8வது மையமாக சக்தி களத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த அப்போ நம்ம நிறைய காந்த சக்தியெலாம் வந்து கொண்டே இருக்குது. 9வது மையம் எந்த மையத்துக்கு போகிற கடைசி?
சுத்த வெளியே போயிட வேண்டியதுதான். எங்கே இதை வந்தோமோ அந்த இடத்துக்கு போகிற தன்மையாக வந்து கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த தவம் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு லௌகிக வாழ்க்கை உயர்ந்த தவம் அந்த 9 மைய தவம். ரெண்டுக்கும் உபயோகமாக இருக்கும். அதில் மூளையுடைய இடது பக்கம் இடது பக்கம் லௌகிக தன்மைக்கு, வலது பக்கம் வந்து ஆன்மீக தன்மைக்கு உள்ள மையம். ஸோ இந்த தவம் பண்ணி வரும்பொழுது மூளையுடைய இயக்கங்கள் சரிதான், மூளையுடைய தன்மைகள் சரிதான், நமக்கு வேண்டிய ஹார்மோனை சுரக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளுக்காக பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் மூலமாக செயல்பட்டு நல்ல முறையில் வரும். இந்த தவம் செய்யறதோட பஞ்சேந்திரிய தவம் சேர்ந்து செய்யணும். இந்த பஞ்சேந்திரிய தவம் இந்த தவத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக போய்கொண்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் 9 மைய தவம் ரொம்ப சிறப்பான ஒரு தவம். இதை நல்ல முறையில் செய்யுங்க. அதனால தான் காலையில் மாலையில் துரியாதீத தவமும் இன்னும் மாலையில் இந்த நம்ம 9 மைய தவம், இந்த 2 தவம் செஞ்சாலே டோட்டலாக எல்லா தவம் செய்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இது நல்ல முறையில் செய்து வரும் கேட்டுக்கிறேன். அது மரிஷி இருக்கிற இடத்துல காந்த சக்தி அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மையத்தில் தவம் பண்ணும்போது அந்த மையத்துக்கு இயக்கத்துக்கு நிறைய நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது தவம் அங்கே 9 மைய தவம் செய்யும்போது நல்லா ஆழ்ந்து செய்யுங்க. அந்த மையத்தில் ஆற்றலை வாங்கி உடலுக்குள்ளாக அப்படியே நிரப்பிக்கொண்டே வாருங்க. வாழ்க்கை சிறப்படைய எல்லா வலை இறையாலும் குருவும் உங்களை தொலைப்பட்டு வாழ்க வளமுடன், வாழ்க 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 வாழ்க